தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வன்தொண்டர் வாதவூரர் பூவாயின் தேரலெனும் தமிழ்மறையாம் திருக்கடை காப்பும் சீசாலும் தேவாரமும் திருப்பாட்டும் திருவாசகமும் முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய கருணா கடாட்சத்தாலும் இத்தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல் என்கின்ற சிவ வேள்வியிலே தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஈடுபடச் செய்கின்றவருக்கும் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பெருமானுடைய திருவருளாலே அவ்வளவு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் பெருமானுடைய திருவருளாலே நான் வணங்கி, இன்றைய தினம் திருமுறையை முறையாக செப்புகின்ற நாவாயின்னு சொல்லியிருக்கார். நான் இதை அந்த பாட்டு சொன்னேன். திருமுறைகளை முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாய், ரெண்டு பொருள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அது மிக சிந்திக்கு தப்பு இல்லை. நாக்கு நாவாய் என்பது ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒரே சொல்லலாம். நா வாய் என்றால் நாக்கு வாய், நாவாய் என்றால் ஓடம், கடலை கடப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஓடம். எதுனாக முறையாக செப்புகின்ற நாக்கு வாயின்றார். திருமுறைகளை முறையாக செப்புகின்ற நாக்கு வாய். செப்புகின்ற நாக்கு வாயினாக எல்லாரும் கைலாயம் போக வேண்டியது தான். ஆனால் முறையாக செப்புதல் என்கின்ற ஒரு முறைக்காக தான் நான் இவ்வளோ பாடு. முறையாக செப்புவது என்பது அதை அறிய வேண்டும், பொருளறிந்து சொல்ல வேண்டும், இயன்ற வகையிலே அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு பாட்டு சாதாரண ஒரு பதியத்தை நம்ம விரைவாக பாடணுன்னாக்கா 8 நிமிஷத்தில் பாடி முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகமாக பாடினாக்கா 4 நிமிஷத்தில் பார்த்துடலாம். குறுந்தொகை பாட்டெலாம் 2.5 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே பாடி முடிச்சிடலாம். ஆனால் முறையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறவங்களையும் மனசில் அதை உணரணும். சொல்லுவர்கள் மனதிலே உணர்ந்து சொன்னால்தான் கேட்பவர்களுக்கு அது போய் சேரும். பக்குவப்பட்டவர்களுடைய வாயிலே இருந்து நான் உபதேசம் பெற வேண்டும் என்று எப்பொழுது மரபு சொல்லியிருக்கிறார்களோ அந்த மாதிரி பக்குவப்பட்டவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நாங்கள்லாம் பக்குவப்பட்டவங்கன்னு நான் சொல்லிக்க தயாராக இல்லை. எங்களையும் பக்குவப்படுத்துவதற்கு ஒரு நண்பர் கிடைச்சிருக்கிறார், அவ்வளோதான். இல்லை அது இருக்கட்டும், அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும். ஆகையினால இல்லை அது கல்விக்கு அப்படியே கிடையாது. கல்வியில் என்றைக்காக இருந்தாலும் முற்றும் கற்றவர் என்று எவரும் கிடையாது, எம்பெருமான ஒருவனை தவிர. அதான் சைவத்தினுடைய குறிக்கோள். வாங்க சிவா. அந்த வகையிலே நமக்கு சிறப்பான முறையிலே வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஐயா அவர்களை வணங்கி, உங்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் முறையாக செப்ப வேண்டும் என்கிற எண்ணம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறை இருக்கிறது. அதற்காக நாம் பெரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதிலே நான் முன்னே ஓடிட்டு இருக்கிறேன், நீங்கள் பின்னால் ஓடி வராங்க. ஆனால் எல்லாரும் ஓடுறோம், அப்படி வச்சுப்போம். இறைவனை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையிலே நேற்று திருஞான சம்பந்தருடைய 34வது பதிகம், முதல் திருமுறையிலே இருக்கின்ற 34வது பதிகம். அந்த பதியம் ஏற்கனவே நம்ம சீர்காழி பற்றி இதுவரைக்கும் சீர்காழி பற்றி ஒரு 4 பதியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் சீர்காழி தலத்தை பற்றி முதல் சீர்காழியினுடைய தலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சீர்காழியை பற்றி இருக்கிற 12 பெயர்களுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் சீர்காழியினுடைய தல விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை.
அதற்கு பிறகு இன்றைய தினம் திருவிழிமிழலை வருகிறது. இதுக்கு அடுத்த பதிகம். திருவிழிமிழலையும் ஏற்கனவே நம்ம 2 முறை பார்த்துருக்குறோம். அது அந்த பதிகம் வரும்போது சொல்கிறேன். அதனால் அதை பார்த்துருக்குறோம். அதனால் அதையெல்லாம் இல்லாமல் நேரடியாக நாம் பதிகங்களுக்கு செல்லலாம். இப்போ திருஞான சம்பந்த பெருமான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். சீர்காழியை பற்றி திருஞான சம்பந்த பெருமான் 67 பதியங்களை ஏற்றிருக்கிறார். சீர்காழி என்ற பெயரிலும் அதில் இருக்கிற 12 பெயர் இருக்குது இல்லையா, அந்த 12 பெயரும் சேர்த்து ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்கள் தற்போது கிடைத்திருக்கின்ற திருமுறைகளிலே 67 பதியங்கள் அந்த தலத்துக்கு உண்டாக பாடப்பட்டிருக்கிறது என்பது ஆய்விலே கண்டுபிடிச்சி குறித்து எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்பர் சுவாமிகள் எவ்வளோ பாடியிருக்கிறாருன்னாக்கா அந்த சீர்காழி என்கிற தலத்துக்கு 3 பதியங்களை பாடியிருக்கார். அப்பர் சுவாமிகள் 3 பதியங்கள் மட்டும் பாடியிருக்கிறார். சுந்தரர் ஒரு பதியம்தான் பாடியிருக்கிறார். அந்த சீர்காழி என்கின்ற தலத்துக்கு ஒரே ஒரு பதியம்தான் அவர் பாடியிருக்கிறார். அவர் எப்படி ஆரூருக்கு அதிகமாக பாடியிருக்கார் இல்லையா, ஆரூருக்கு சுந்தரம் பாடியிருக்கிறாரு, ஆரூருக்கு நாவுக்கரசர் நிறைய பாடியிருக்காங்க. அது அந்த தலத்தை பற்றி வரும்போது சொல்லுங்கள். அதனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடங்களே அவங்க நீண்ட நாள் தங்கி இருந்திருப்பாங்க. ஆகையினால இன்னொன்று, ஞானசம்பந்தர் 6 முறை தலப்பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார். அந்த ஊரிலே இருந்து முதல் பயணமாக திருக்கோலக்கா போனார். அங்கேருந்து வந்துட்டார். முதல் பயணத்தில் ஒரு போன தலம் ஒரே ஒன்று தான், ஒரே நாள் திருக்கோலக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் பயணங்கள் சென்று கொஞ்ச நாள் போகிறார். ஆக மொத்தத்தில் 6 முறையாக தல பயணங்களை செய்திருக்கிறார் என்பது பெரிய புராணத்தில் நல்லா தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இந்த இது ஐயா யாரோ ஒருத்தர் புக்கு கூட வச்சுருந்தாங்க. வரலாற்று முறையிலே பெரிய புராணத்தில் இருக்கிற முறையிலே திருமுறை போட்டிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தான் முற்றோதல் ஓடிங்கிற எங்கள் பேராசிரியர் ஓதுவா முத்தியில் அதுதான் பண்ணியிருக்காரு. 10 தினமும் 5 பதியங்களை பாடுறாங்க. தினமும் முற்றோதல் நடக்குது. சுந்தரமூர்த்தி இவரை முடிச்சுட்டு ஞானசம்பந்தரை முடித்து இப்போ நாவுக்கரசர் படிக்கிறாங்க. அதில் அந்த பண்ணெல்லாம் மாறி மாறி வரும். ஏதோ ஒரு அடியார்களை வச்சு அங்கே கற்றுக்கிற மாணவர்களை வச்சு பாட சொல்லிக்கிறாங்க. தினம் ஒரு முறை கேட்டுருத்தது. அதுபோல் பல்வேறு வகையான முறையிலே இந்த பெரிய புராணத்தை பதிப்பிச்சிருக்கிறார்கள். அதுக்கு உண்டான திருமுறைகளை பதிப்பிச்சிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த தலத்துக்கு அது இன்னொன்றுன்னா, மாணிக்க வாசக சுவாமிகள் அதுதான் நமக்கு தெரியும். திருவாசகம் படிக்கணும் இல்லையா, மாணிக்க வாசக சுவாமிகள் ஒரு பதிகத்தை இந்த ஊர் பற்றி பாடியிருக்கார். பிடித்த பத்து என்கின்ற பதிகம். இந்த முறை வகுப்பு வந்திருக்கு நமக்கு. பிடித்த பத்து இந்த மாதம் பாடம்னு நினைக்கிறேன். சேர்ந்தமா ஆமாம். அதனால் மாணிக்க வாசகரும் பிடித்த பத்து என்கின்ற பதம் அந்த பாடியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இந்த பாடத்தை பார்க்கலாம். தக்கராகத்தை சேர்ந்தது தான். அடலே ராமரும் கொடி அண்ணல் மடலார் குழலாளொடு மண்ணும் கடலார் புடை சூழ்தரு காழி தொடர்வார் அவர் தூ நெறியாரே. இதில் ஒரு சின்ன விஷயந்தான், சிம்பிளான இது தான். ஆனாலும் அந்த பொருள் பார்க்குறபோது அடல் ஏறு அமரும்னு, அந்த அடல் என்பது வலிமை குறிக்கிறது. அடல் ஏறு என்பதற்கு வலிமை பொருந்திய இடம். அடல் ஏறு, அடல் ஏறுன்ற வலிமை பொருந்திய இடம். ஏன்னா அந்த சாதாரணமாக இருக்கின்ற அந்த பசு மாடு என்கின்ற அந்த இனத்திலே வலிமை பொருந்தியதாக இடப்பத்தை சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதனால் வலிமை பொருந்திய இடமும் பொறிக்கப்பட்ட கொடி அடல் ஏறு அமரும் கொடி தான். இங்கே பெருமான் அடல் ஏறில் அமர்னார் இல்லை, அடல் ஏறு அமர்ந்திருக்கிற. இப்போ கொடி இடப கொடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இடப கொடியை அந்த கொடியில் இடபத்தை எப்படி வச்சுருக்காங்களாம், அமர்ந்துக்கிற மாதிரி பார்த்துருப்போம். நம்ம கொடியெலாம் இடப்ப கொடி ஏற்றுற போது பார்த்துருக்கோம்ல, இடப்பம் 4 காலையும் அப்படியே அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதை தெளிவாக சொல்கிறார். அடலேறு அமரும் கொடி. ஆக வலிமை பொருந்தியது இடமும். அது ஒரு இடத்துல சாதுவாக அமர்ந்து இருக்குதுன்னாக்கா பெருமானுடைய திருவள்ளுக்கு கிட்ட வந்துட்ட பிறகு அவருக்கு அங்கே மேலே இருக்கிற போது என்ன ஆகணும்னாக்கா அதுவும் அடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு குறிப்பை நம்ம சிந்திக்க வருகிறது. வலிமை பொருந்திய இடபத்தை பொறிக்கப்பட்டிருக்கின்ற கொடியிலே இருக்கிற பெருமான். அதில் அண்ணலேறு அமரும் கொடி. அண்ணல், அண்ணல் என்றால் தலைவன் என்கின்ற பொருள் ஒரு இங்கே வருது. அப்படிப்பட்ட தலைவனாகிய சிவபெருமான் உடனே மடல் ஆர் குழலாளோடு, மடல் ஆர் குழல் என்றால் இந்த மலர் மடல் என்றால் மலரை குறிக்கிறது. இதழ்கள் இருக்கும், மலருக்கு தான் இதழ்கள் இருக்கும்.
மடல் என்பது இதழுக்கும் பெயர் இருக்குது, இதழ்களோடு பொருந்தி இருக்கின்ற மலருக்கும் பேர். மலர்ந்த பிறகு தான் இதழ் வெளியில் வரும், இதழ் வெளியில் வந்தது தான் அதுக்கு மலர்னு பேர், அதுக்கு முன்னே அதுக்கு வந்து மொட்டுன்னு பேர். அதனால் அந்த இதழ் வெளியில் வந்தால் தான் மலர். அதனால் மலர் சூடிய மலர் மடல் ஆர் குழலாலோடு நிரம்ப மலர்களை சூடியவளாக இருக்கின்ற குழலை உடையவளாக இருக்கின்ற உமையம்மையோடு நிலை பெற்று இருக்கிறார் சீர்காழியிலே. அதனால் தைரியமாக அந்த ஊரில் இருக்கிறது. ஏன்னா அவருடைய சொந்த ஊர் கடலார் புடைசூழ் தருகாழி. அங்கே இருப்பது நல்லா தெரியும். சீர்காழி தலம் கடலால் புடைசூழப்பட்டது. சீர்காழிப்படியை இங்கே வந்து தொடர்வார் அவர் தூ நெறியாரேன்னு இருக்குது. என்ன சார், இன்றைய தமிழில் நம்ம பார்த்தா தொடர்வார்னா அது எப்படி தொடருது, அந்த சீர்காழி எப்படி தொடருதுனாக்கா, தொடர்வார் என்பதில்லை, தொடர்ந்து சென்று வழிபாடு செய்வர், இடைவிடாது சென்று வழிபாடு செய்து வருபவர் தூய நெறியில் நிற்பவராவர். இப்போ வழிபாடு செய்ததுனால தூய நெறியில் நிற்பாங்களா, தூய நெறியிலே நிற்பதற்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க வழிபாடு செய்கிறாங்களான்னு பார்த்தாக்கா இரண்டும் எது முன்ன எது பின்னால்னு சொல்ல முடியாது. அங்கே போன பிறகு தூய நெறியிலும் பெறலாம், தூய நெறியிலே வந்த பிறகும் அவர்கள் அந்த நெறிக்கு வரலாம். இதில் வந்து அடலியருக்குன்னு சொல்லிட்டேன். இடவம் மடல் என்பதுக்கு பூ என்று சொல்லலாம், இதழியும் சொல்லலாம். தொடர்வார் என்பது, இந்த தொடர்வார் என்பதற்கு இவர் குருசாமி தேசியர் ஒரு பொருள் கொடுக்குறார். தொடர்வார் என்பது தொடர்ச்சியாக வழிபாடு செய்கிறோன்னு இருக்கு இல்லையா சார். இப்போ நமக்கு என்ன சார் இருக்குது, சீர்காழி நம்மனா அப்பப்போ போய் பார்க்க முடியுமானாக்கா, அந்த பெருமானை இந்த திருமுறையை பாடி இந்த பதியத்தை பாடி தொடர்வார் என்பது இடைவிடாது தியானிப்பவர்னு பொருள். நம்ம எப்படி சீர்காழி தொடர முடியும்? இப்போ போய் அந்தந்த தலம் மதுரையை பற்றி சொல்கிறாங்க, எத்தனை முறை போக முடியும்? ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் இந்த தொடர்தல் என்பது அந்த தலத்திலே இருக்கிற பெருமானை இடைவிடாது தியானித்தல். இந்த தொடர்தல் என்பதற்கு இடைவிடாது தியானித்தல் என்கின்ற ஒரு பொருள், ஒரு குறிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த பெருமான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. இதே ஞானசம்பந்தர் அவங்க ஊர் சொல்கிற போது சொல்கிறார், எல்லா ஊர்லையும் அவர் தான் சொல்லிட்டு இருப்பார். ஆக இறைவன் என்பது எல்லா தலங்களிலும் இருந்தாலும் இந்த தொடர்தல் என்பது என்றால் நம்ம போய் வரணுமோன்னு நினச்சி அர்த்தத்தை நம்ம விட்டுட்டோம்னாக்கா, இதுனா போய் வந்தால் பாரு நம்ம எப்போ போய் வர போகிறோம் அப்படின்னு நம்மளால் முடியாது, வேண்டாம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இடைவிடாது அவரை தியானித்தல் என்பது பெருமானை தொடர்தல், சிக்கன பிடித்தல். அங்கே தான் சொல்கிறார் பாரு, அந்த சிக்கன பிடிப்பேன் வந்து இந்த பிடித்தப்பத்தில் தான். இப்போ இந்த தளத்தில் மாணிக்க வாசகம் இல்லையா, யானுனை அங்கே வாங்க என்ன நடுவில் யானுனை சிக்கன பிடித்தேன்னு நான் விட்டா பரவாயில்ல, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். அப்போ அந்த தொடர்ந்து என்று சொல்லுகிற பொழுது இடைவிடாது தியானம் பண்ணுறது தான் தொடருதல். அது அருமையான தொடர். இது யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தல். அந்த இடைவிடாது தியானம் பண்ணலனாக்கா பெருமாளை சிக்கனை பிடிக்க முடியாது அவர் அப்படின்ற ஒரு செய்தி. அதே இப்போ பெரும்பாலும் சீர்காழி சொல்லுகின்ற போது அந்த கடல் சூழ்ந்த இடம்னு தான் சொல்கிறார். போன பாட்டில் சொன்ன அதே வரி, திரையார் பூனல் சூடிய செல்வன் வரையார் மகளோடு மகிழ்ந்தான். இப்போ சொல்கிறா பாருங்க, திரை ஆர் புனல் சூடிய செல்வன். திரைகள் மிகும்படியாகவும் வலிமையான திரைகள் சூழ்ந்திருக்கும்படியாகவும் ஓடுகின்ற பிரபாவத்தை உடையதாக இருக்கின்ற கங்கை ஆற்றினை தன்னுடைய தலையிலே சூடியவனாக இருக்கிற செல்வன். இப்போ சாமி ஒவ்வொன்றா அடையாளம் சொல்கிறார், தலையில் கங்கை சூடி இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னார், பக்கத்தில் உமையோடு கூடி இருக்கிறான்னு போன பாட்டில் சொன்னார். அதுக்கு அம்மையாவுக்கு என்ன சொன்னார்னா அடைமொழி சொன்னார், நிறைய மலர்களை சூடிய மலர்களை நிரம்ப மலர்களை சூடியவளாக இருக்கின்ற உமையம்மைன்னு சொல்ல வந்தவர். இப்போ என்ன சொல்கிறோம், அந்த அம்மா யாரே தெரியுமா, வரையார் மகள். அந்த அம்மையார் யாருன்னா வரையார் மகள் என்றால் மலையறையனுடைய மகள், மலைக்கு தலைவனாக இருக்கின்றவனுடைய மகளாக இருக்கின்ற உமையம்மையோடு, பார்வதிக்கு அந்த பேர் வரும், உமையம்மையோடு மகிழ்ந்து இருக்கிறார், மகிழ்ச்சியோடு பெருமான் இருக்கிறார். இங்கேயும் அதே போல் என்ன பண்ணியிருக்காரு, முதல் பாட்டிலையும் மண்ணும் என்றால் நிலை பெற்று இருக்கிறான்னு சொன்னார். நிலை பெற்று இருக்கிறான்னாக்கா அங்கேயே போகப்பட்ட எங்கேயும் போகாது அவருன்னா அரசு பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்களான்னா இல்லை, மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறாருன்னாரு. நிலையாக இருக்கிறான்னு சொன்ன போதில் நிலையாகவும் அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றான். கரை ஆர் புனல் சூழ்தரு காழி. போன முறை வந்து அதே கடலால் சூழப்பட்ட காழின்னு சொன்னார். இந்த முறை கரைகளை
முட்டி மோதும்படியாக விரைந்து செல்வதாக இருக்கின்ற நீரை உடையதாக இருக்கின்ற காழியிலே அவர் இருக்கிறார். அந்த பெருமானை என்ன சொல்கிறாரு, இப்போது வழி சொன்னார். எப்படி பண்ணணும்? நினைந்து தொழுமினு சொல்லிட்டார் இல்லையா? நல்லா அடிக்கடி போய் சென்று தொழுகின்றார் இல்லையா? சும்மா தொழுதல் என்பதுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லினே வர, ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு குறிப்பு கொடுத்துனே வர்றாரு. என்ன சொல்கிறாரு? நேற்று பார்த்தோம், மலரும் நீரும் தூவி தியானிப்பவர்கள் இசையை பாடல்களை பாடுபவர்கள் சொல்கிறார் இல்லையா? துதி செய்வார்னு சொன்னார். இதே போல் நிறையார் மலர் தூவிமின், பெருமானை மலர் தூவி வழிபாடு செய்யுங்கள். அந்த மலர் தூவி வழியான நிறையார் மலர் என்றால், நிறை என்றால் வரிசையாக அர்த்தம். நிறை எப்படின்னாக்கா இது இப்போ நமக்கு இலக்கணத்தில் வரும். நிரல் நிறை என்றால் எதிர் நிரல் நிறை, நேர் நிரல் நிறைன்னு வரும். அதாவது எதிர் வரிசையிலே அமைக்கப்பட்டது, நேர் வரிசையில் அமைக்கப்பட்டது. அந்த நிரல் என்பதுக்கு வரிசை என்கின்ற சொல்லு அந்த குறிப்பில் தான் வந்திருக்குது. வரிசையாக பூக்களை கொண்டு நிறுவி தூவி வழிபடுங்கள் என்றால் நிறைய பல வண்ணத்திலே இருக்கிற மலர்களையும் மாலைகளாக இருப்பது, எதை மாலையாக கட்டணும், எதை சாதாரணமாக போட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டு செஞ்சு, ஆகையினால இப்போ மலர் தூவு மின் என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு குறிப்பு கொடுத்துட்டாரு, சாமியை வழிபாடு செய்யினார். இப்போ மலர் தூவு மின்றாரு. அடுத்தது அதுதான் திருமலை படிக்கிறதுனால எப்படி சொல்கிறது, திருமகளில் இருக்க சொல்லுகிற படிக்கிறதுனாக்கா முறையாக வணங்குவது என்பது இதுதான். இந்த அடுத்தது இடியார் குரல் ஏர் உடை எந்தை துடியார் இடையாளோடும் துண்ணும் கடியார் பொழில் சூழ்தரு காழி அடியார் அறியார் அவலம் மே. வழிபாடு செய்யின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன சார் லாபம்னாக்கா, நமக்கு எப்பவுமே அது கிடைக்கும் இது கிடைக்கும்னாக்கா அது ஒரு இந்த பார் அங்கே போனாக்கா அந்த வழி நல்லா செய்யலாம், செல்வாக்கு இருக்கும், வேலை கிடைக்கும், அப்படி வரும்னாக்கா. இப்போ என்ன சொல்லிட்டார் மூணாவது பாட்டிலேயே துன்பமே வராதியா அப்படின்ட்டார். அவலம் என்பது வராது. அடியார் யார்? காழியிலே சென்று வழிபாடு செய்கிற அடியார் அறியார் அவலமே, அவங்களுக்கு எந்த காலத்திலும் துன்பமே இருக்காது. இறைவனை உணர்ந்தவர்கள், சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டிருப்பவர்கள், ஐயாலாம் ஒரு கஷ்டம் வந்துனாக்கா சரி இந்த கஷ்டம் வரணும்னு பெருமான் விதிச்சிட்டாம்பளுக்கு அதை எப்படி தாண்டி போகிறது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுது, அதை எதிர்த்து போய் போராடணும் இல்லை, நம்ம அந்த வழியாக தான் போகணுன்றது ஒரு குறிப்பு வந்து. ஏன்னா இதுதான் நம்ம சைவம் கற்றுக் கொடுக்குது. சித்தாந்தம் உள்ளன்னும் போனோம்னா ரொம்ப அது நம்மளால் போய் அதில் இருக்க முடியாது. அது தெளிவாக சொல்லுது, துன்பத்துக்கு காரணம் வேற எவனுமே இல்லையா, எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு. ஆமா அதுதான் இல்லையே. இதை நாளை இவர் சொல்லவர் 4ஆம் தேதி எங்கள் ஐயா சொல்லுவார், ஒருவன் உன்னை நிரபராதியாக இருக்கின்ற போது உன்னை மிகவும் கடுமையாக ஒரு தண்டனை கொடுத்து திட்டினால் வைதாலும் அவனுக்கு அன்போடு வணக்கம் செலுத்திவிட்டு நன்றி தோழா என்று சொல்லிவிட்டு அவனை தட்டி கொடுத்து விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்த வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்கு அவர் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார்னு சொல்லுவார். என்ன எக்ஸ்ட்ரா அவர் தான் இதை சொல்லுவார். அதுதான் 4ஆம் தேதி வாங்க. அது மாதிரி நிறையார் மலர் சூபு, அதாவது அடியார் அரியார் அவலம்மேன்னு சொல்கிறாரு. அதாவது இடிந்த குரலையுடைய இடம். இப்போ இடபத்துக்கு ஒன்றுன்னா சொல்கிறார் பாருங்க, இடமும் வலிமை உடையதுன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார், இடிந்த இடியை ஒத்த குரல் உடையதான். இடியார் குரல் என்று சொன்னால் இடியை ஒத்த குரல். இடபத்தினுடைய குரல் ரொம்ப வலிமையான குரலாக இருக்கும். அதை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறார். முதல் பாட்டில் கொடியாக சொன்னார்னாரு, இப்போ அதை வாகனமாக கொண்டிருக்கிறாருங்கிறாரு. எந்தை என்று சொல்கிறார், எனக்கு தந்தையானவர், எல்லாருக்கும் தந்தை அவர் தான் அப்படின்றது பெரும்பாலும் ஞானிகளாக இருப்போம் அப்படி தான் சொல்லுவாங்க. என் தந்தையாகிய இறைவன் துடிபோலும் இடையினை உடைய உமையம்மையோடு, மெல்லிடைன்னு சொல்லுவாங்க. மெல்லிடை என்பது பெண்களுக்கு ஒரு அழகு. ஆகினால் இருக்கின்றதோ இல்லையோ என்று பார்ப்பவர்கள் மனம் பேதளிக்கின்ற இடைய உடையவளாகி உமாபாரதின்னு சொல்லுவார். பிரசங்கத்தில் சொல்லுவார். எங்கள் அப்பா அப்போ தான் வரிசையாக தள்ளினே போவார் பெண்களுக்கு இடையை சொல்கிற போது. அதுபோல் துடி போலும் இடையினை உடையவளாக இருக்கு. துடி என்றால் உடுக்கை போன்ற இடையினை உடையவள் அந்த அம்மையாரோடு பெருமான் அங்கே எழுந்தல் இருக்கிறார். மனம் பொருந்திய பொழில்களால் சூழப்பட்டது. இப்போ அந்த ஊர் சீர்காழி என்ன பண்ணார், 2 நாளாக நீரை சொல்லினே வந்தார். இப்போ அடுத்தது பொழில்களால் சூழப்பட்டது. நீர் வளம் இருக்கிறது. கடல் நீர் மட்டுமல்ல, அங்கே கடல் நீர் மட்டும் இல்லாமல் நன்றாக
பொழில்கள் வளரக்கூடியான நீர் இருக்குது. பொழில்கள் கடல் நீரில் வளராது, நல்லா அவங்களுக்கு தெரியும். மனம் பொருந்திய பொழில்கள் சூழப்பட்டதாக இருக்கின்ற சீர்காழியிலே வணங்குகின்ற அடியார்கள் துன்பத்தை அறியார்கள். அவங்களுக்கு இடுக்கண் கிடையாது. அவலம் அறியார் என்பதை துன்பத்தை அறியார்கள். எந்தை துண்ணும் காழி அடியார் அல்லல் அறியார். இதுதான் அதில் எக்ஸ்ட்ராக்ட். எந்தை துண்ணும் என்றால் பெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காழியை வணங்குபவர்களுக்கு அவலமே கிடையாது என்று நிறைவு செய்கிறார். அடுத்தது, ஒளியார் விடம் உண்ட ஒருவன் அழியார் குழல் மங்கையோடு அன்பாய் களியார் பொழில் சூழ்தரு காழி எளிதாமது கண்டவர் இன்பே. பெருமானுடைய சீர்காழியை யார் சென்று காண்கிறார்களோ, காழிப்பதியை கண்ணால் பார்த்தா கூட போதுன்றார். அந்த கண்டவர்களுக்கே கிடைக்கும்னாக்கா அப்படின்னா கண்டவர் என்ன பண்ண முடியும்? போன உடனே வணங்கணும்னு தோணி போகுது இல்லையா? அதனால் சீர்காழிப்பதியை அந்த ஏன்னாக்கா பொழில் சூழ்ந்த சீர்காழின்றார். களியார் பொழில் அன்புடன் கழிக்கின்ற பொழிலாம். உமையம்மையோடு பெருமான் அந்த ஊரில் இருக்கிறாராம், உமையம்மையோடு இருக்கிறாராம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாராம், சந்தோஷத்தோடு இருக்கிறாராம். ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொண்ட போதே அவர் உமையம்மையோடு தான் இருந்தார். முதல் பதிகமே அம்மையோடு இருக்கிறார், அம்மையோடு இருக்கிறார், அம்மையோடு இருக்கிறார் தான் சொல்லுவார். அதனால் அந்த அம்மையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறாராம். அழியார் குழல் மங்கையோடு. அழி என்பது இங்கே மனத்தை தேடி, இந்த அழி என்பது வண்டுகள். வண்டுகள் மனத்தை தேடி, மனம் இருந்தால் தான் அந்த இடத்துல மது இருக்கும். ஆகையினால் மனத்தை தேடி வந்து அன்போடு சுற்றி திரிகின்றதாக இருக்கின்ற மலர்கள் சூழ்ந்த கூந்தலை உடையவளாக இருக்கின்ற அம்மையாரோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறதாம். அவர் களிப்பாக அங்கே பெருமான் இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் போய் நம்ம எதனா கடன் கேட்டால் கூட பாஸ் ஆகும். ஐயா எப்படி இருக்கிறாரு, மூடு எப்படி இதுன்னு கேட்டு போவோம். பேசுறதுக்கு போகிற போது ஒருத்தர்கிட்ட பார்க்குற போது இப்போ ஒன்றும் சரியில்லை போவானான்னு சொல்லி அதை பிஏ கிட்ட போனால் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் பொழில் தருகின்ற அந்த பெருமான் அங்கே மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால அந்த நேரத்திலே போய் அந்த தலத்திலே வழிபாடு செய்பவர்கள் அங்கே இருக்கிற அந்த ஊரிலே சென்று பெருமானுடைய அந்த பேரழகை காண்பவர்களுக்கு இன்பம் எளிதாக கிடைக்கும். எளிதாம் அது கண்டவர் இன்பே. ஏன்னா பெருமான் உமையம்மையோடு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார், களிப்போடு இருந்தார். களி ஆர் என்பது இந்த களிப்போடு வீட்டு இருக்கின்ற இடம்ன்றது. ஆக காழியை கண்டவர்களுக்கே இன்பம் கிடைக்கும் என்கிற ஒரு செய்தி இந்த பாட்டில். இந்த ஒளியார் விடம்னு ஒன்று பாருங்க. நீங்கள் பாம்பினுடைய விடத்துக்கு நீல ஒளியோடு கூடிய விடம், ஒளி ஆர் விடம் என்றால் நீல நிறம் தான் அது. ஆனால் அது அதனுடைய இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒளியோடு இருக்கும். வண்டு அது அடுத்தது அழி ஆர் என்றால் இந்த அழி என்பதற்கு மலரிலே சூழ்ந்த வண்டுனால வண்டுகள் பல வண்டுகள் இருக்குது. அதில் ஒரு வகை வண்டுக்கு அழின்னு பேர். வண்டிலே பல வகை இருக்கிறது, அதில் ஒரு வகை வண்டுக்கு அழி என்று பெயர் இருக்கிறது. அன்பாய் களியார் காழி கண்டவர் இன்பம் எளிதாக முடியும். இதை அப்படியே கொண்டு கூட்டணும்னாக்கா ஒருவன் மங்கையோடு அன்பாய் களியார் காழி கண்டவர் இன்பம் எளிதாம். ஷார்ட்டாக உங்களுக்கு கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும், அப்படி கொள்ளலாம். அடுத்தது 5வது பாடல். அடுத்தது இப்போ உமையம்மையோடு சேர்ந்து இருக்கிறாருன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லிக்கினே வந்தார். அடுத்தது நீங்கள் ஒன்றும் சாதாரணமாக போய் உங்களை கும்பிடுன்னு சொல்ல, ஏற்கனவே ஏராளமான பேர் அந்த சாமி கும்பிட்டு மலை தூவி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அவர் திருவடியில் ஏராளமான மலர்கள் இருக்கும். இந்த பாட்டில் பாருங்கள்,
பணியார் மலரார் தரு திருவாதன் முனி முனிதான் உமையோடு முயங்கி கணியார் பொழில் சூழ்தரு காழி இனிதாம் அது கண்டவர் ஈடே. இந்த ஈடு என்பது சீர்காழியை பதியை சென்று கண்டவர்க்கு ஈடு என்பது இங்கே பெருமை. அவர்களுக்கு நல்ல பெருமை எளிதாக வந்து அமையுமா. இனிதாக வரும், எளிதாக வரும். யாரு? பணியார் மலர் தரு பாதம். பனி என்பதற்கு இங்கே குளிர்ச்சிக்கு பொருள் இருக்குது. குளிர்ந்து குளிர்ச்சி பொருந்திய மலர், குளிர்ச்சி பொருந்திய மலர்லேயே குளிர்ச்சி பொருந்திய இடத்திலே இருக்கிற மலர்னு சொல்கிற போது தாமரை தான் சொல்லுவாங்க. அதனால் பெருமானுடைய திருப்பாதம் தாமரை போன்ற மலர்பாதம் என்ற சொல்ல வந்து விடுங்க. பணியார் மலர் ஆர்தரு பாரன் என்றால் பனி பொருந்திய பனி, அதாவது பனி என்கின்ற குளிர்ச்சித்தன்மை பொருந்தியதாக இருக்கின்ற தாமரை மலர் போன்ற திருவடி, அந்த குளிர்ச்சியாக சொல்ல வந்தார். திருவடிக்கு போன தாமரை தான் சொல்லுவாங்க. திருவடி தாமரை தான் சொல்லுவாங்க. தாமரையை தவிர வேறு எதுவுமே சொல்லுவாங்க. அந்த திருவடியை உடைய சிவபெருமான் அந்த பணியார் மலர் ஆர்தரு பாரம் என்றால் குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர் போன்ற சிறந்ததாக இருக்கின்ற சிறப்பு, ஆர் என்றால் சிறப்பு பொருந்திய பாதங்களை உடையவனாக இருக்கிற பெருமான் முனிதான் சிவபெருமான் உமையம்மையோடு கூடி உலக உயிர்களுக்கு போகத்தை புரிந்தருளான். பெருமான் பெருமாட்டியோடு ஏன் இருக்கிறார் என்பதற்கே இந்த பாட்டில் மொத்தமே ரெண்டுமே பெருமாட்டியோடு இருக்கிறதா சொல்ல வருது. அது போக வடிவம். உமையம்மையோடு பெருமான் இருக்கார் என்றால் போக வடிவத்தோடு, முனிதான் உமையோடு முயங்கி என்றால் பெருமாட்டியோடு கலந்து மகிழ்ந்து, பார்த்தீங்கன்னா சொன்னோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறார், ஆனந்தத்தோடு இருக்கிறார், கலந்து இருக்கிறார், இவெல்லாம் சொல்லின்னு வர மாதிரி உமையோடு முயங்கி என்றால் உமையோடு கூடி உள்ளத்தால் இருவரும் சேர்ந்து இருந்து மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இடம். கணியார் பொழில் சூர் கழிக்காயினர். ஏன்னா இது வரைக்கும் அந்த பொழிலுக்கு சொல்லினா வந்தார். பொழில் என்றால் மலர்களுக்கு தான் நிறைய சொல்லுவோம். ஆனால் சீர்காழியிலே இருக்கிற மலர்கள் பூக்கள் மட்டும் இல்லை, அழி நிறைய இருக்குதுன்னு சொன்னான், வண்டுகள் இருக்குண்ணா. அந்த அழின்னு சொன்ன பாட்டை அடுத்த பாட்டை சொல்கிறாரு, கணியார்ன்றார். எப்பொழுதுமே மகரந்த சேர்க்கை நடத்துவதற்கு இந்த வண்டுகள் உதவுகிறது இல்லையா? ஒரு வகை வண்டு தான் போன பாட்டு. அழி என்பது ஒரு வண்டுன்னு ஒரு வகை சொன்னோம். இந்த வண்டுகள் சென்று சென்று மகரந்த சேர்க்கை காரணத்தினால அது என்ன பண்ணுது, மரத்தினுடைய பயனானது ரெண்டாவது பயன் மலர் மட்டுமல்ல, அடுத்ததாக இருக்கின்ற அதனுடைய பலனாக இருக்கின்ற கனியையும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தன்மை பொருந்திய மரங்கள் நிறைந்திருக்கிறதாக இருக்கின்ற, சோலைகள் நிறைந்ததாக இருக்கின்ற சீர்காழியிலே இனிதாம் அது கண்டவர் ஈடே. இந்த ஈடு என்பது அந்த கனிகள் குழுங்குகின்ற பொழில் இருப்பவர்கள், ஈடு என்பது அந்த பெருமானை முனிவனாக, பெருமானுக்கு வந்து முனிதான் உமையோடு என்று பார்த்தால் பெருமான் உமையம்மையோடு தான் இருக்கிறாரு. ஆனால் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சூழல் வந்து உமையம்மையோடு இருப்பது போது நன்மை செய்கிற சூழல் மட்டுமல்ல, காட்சி தான் கொடுக்க முடியும். ஆனால் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு தன்மையிலே அந்த பெருமான் வந்து அந்த வருபவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கின்ற அந்த முனிவன் என்கின்ற ஒரு தன்மையோடு இருக்கின்றார் என்பதை இங்கே சொல்கிறார் அவர். அத்தகையோன் எழுந்தியது. இங்கே வந்து அந்த பெருமானை நேரில் போய் பார்த்தாலும் போகணுமா, ஏன்னா அவர் போக வடிவத்தில் இருக்கிறார். என்ன எல்லாம் 3 வடிவம் சேர்ந்து தான் அங்கே இருக்குது. நம்ம சீர்காழியில் பார்த்துருக்கிறோம் வரலாறு படிக்கிற போது. காழி கண்டவர் பெருமை எய்துவர். பனி என்பது இந்த குளிமைக்காக வந்தது. பணியார் மலர் என்றால் தாமரை மலர். பணியார் மலர் என்பதற்கு குளிர்ச்சி பொருந்திய இடத்திலேயே சதா குளிர்ச்சி இல்லைன்னா தாமரை மலர் இருக்காது. அதனால் பணியார் மலர்னா தாமரைக்கு சொல்லுகின்ற ஒரு மரபாக இருக்கின்றது. ஆர்தரு என்னும் ஒரு சொல் இருக்குதுங்க. ஆர்தரு என்பதற்கு ஒத்தன் அர்த்தம். பனி ஆர்தரு என்றால் ஒத்ததாக இருக்கின்ற அப்படிப்பட்ட உமையோடு முயங்கி முனிதான் என்பது ஒருத்தியோடு கூடியிருந்தும், இங்க பாருங்க, ஒருத்தியோடு கூடி இருந்தாலும் அவர் யாரு? முனிதான். நம்ம காஞ்சிபுரம்ட்டு ஒரு பாட்டு நான் அடிக்கடி சொல்கிற போது காஞ்சிபுரம் சிறப்பு சொல்கிறேன். அந்த பாட்டு சொன்னால் முதல்ல இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன், 2 முறை சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் தொடங்குற போது சொன்னேன் நான். இங்கே பெருமானியை சிறை வச்சாங்க அப்படின்றதுக்காக. ஆமாம், அந்த பாட்டு ரொம்ப நல்ல அருமையான பாட்டு. அப்படிப்பட்ட பெருமான் முனிவனாக இருக்க என்றால் பாதம் முனி காழி கண்டவர்கள் ஈடு இனிதாம் என முடிக்கு. அந்த பெருமானை அங்கே முனியாக இருந்து, முனி என்றால் அடுத்தவர்களுக்கு உண்டான வேண்டியதை வேண்டிய கொடுப்புற ஒரு நிலைக்கு இது முனி என்பது முனிவனாக இருக்குது. அந்த வழியே இருக்கிறார். அடுத்தது
கொலையா தரு கூற்றம் உதைத்து மலையான் மகளோடு மகிழ்ந்தான் கலையார் தொழுது ஏத்திய காழி தலையால் தொழுவார் தலையாரே. பெருமானை வணங்குவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார். மலர் போட்டு வணங்குன்னு சொன்னார். அப்படியே சொல்லிட்டு தலையால் தொழுங்க என்றால் வணங்குவதற்குத்தான் தலை வைத்தார். வணங்க தலை வைத்து இல்லையா, தலையே நீ வணங்காய். இதெல்லாம் நம்ம தலையை பெருமானை வணங்குவதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். கொலையார் தரு கூற்றம் உதைத்து, அதாவது இருக்கிறவருடைய கொலை தொழில் நிறைந்ததாக இருக்கின்றவராக இருக்கின்ற யமனுக்கு வேலையை அதுதான். அதனால் கொலை தொழில் நிறைந்த யமனாய் உதைத்து அழித்து அங்கேயும் மலையரங்கன் மகளோடு இருக்கிற இந்த பதியத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் மலையரங்கன் மகளோடு நம்ம ஒரு குறிப்பு வச்சுன்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடல்தோறும் ஞானசம்பந்தருடைய மொத்தம் இருக்கிற பதியங்களிலே பாடல்தோறும் உமையம்மை குறிப்பிட்டு இருக்கின்ற பதியங்கள் என்று சொல்ல போனாக 16 பதியங்கள் 17 பதியங்கள் இருக்குது. நம்ம அது மொத்தம் தேடி கண்டுபிடிச்சோம்னாக்கா 16-17 பதியங்கள் அப்படி இருக்குது. ஒரு பதிகத்தில் மட்டும் அதாவது இதில் நம்ம திருக்கடை காப்பை விட்டுடணும். திருக்கடை காப்பில் வராது. மீதி இடத்தெல்லாம் வைக்க போனீங்கன்னாக்கா எல்லா பாடலையும் வரும். ஒரு சில பதியங்களிலே ஒரு முறை வராது, 9 பாடல்கள் வரும். இந்த மாதிரி இருக்கிற பதியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ எண்ணிக்கை இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் வேறு தோழி மங்களை எடுத்தீங்கன்னாக்கா 10 பாட்டில் இருக்கும். 10 பாட்டிலையும் உமையை கூடும். ஆனால் ஒவ்வொரு மாதிரி குடிச்சுவாடு. ஒரு இடத்துல ஏழையுடனேன்னு வரும். சார் இந்த பாட்டில் உமையம்மையை குறிக்கல சார்னாக்கா எருதேறி இருக்கிறார். ஏழை என்பது உமையம்மை குறிக்கிறது. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். நான் திருமுறை வகுப்பில் கூட சொல்லுவேன். இந்த பதியத்தில் எல்லா இடத்துலையும் உமையம்மை குறிப்பிட்டிருக்குது. இதில் எந்த இடத்துல உமையம்மை குறிக்கிற சொற்களை கண்டுபிடித்து எழுதினுவாங்க. அப்போ அவங்க எப்படி தேடி படிப்பாங்க பாருங்கள். தேடுற போது என்ன ஆகும், உள்ளத்தில் பதியும். இதை எங்களுக்கு வாத்தியாருங்களுக்கு இதெல்லாம் தொழில் இப்படிலாம் பாடுறேன். ஒன் வேர்டை கொடுத்துட்டோம்னாக்கா தேடு நான் பட்டினா புத்தகத்தை 4 வாட்டி படிச்சா ஒன் வேர்ட் பண்ண முடியும். அது மாதிரிலாம் இருக்கிற ஒரு சூழல். அதுதான் உமையம்மையோடு மகிழ்ந்து இவ்வளோ அளவுக்கு பெருமான். ஏழை என்பது பெண்ணுக்குரியது. அதான் என்னது எருதேறி ஏழை உடனே வருது. அதில் ஏழை என்பது உமையம்மை. உமையம்மை தான் பேர். ஏழை என்பது அதாவது சொல் பிரயோகம். ஞானசம்பந்தனுடைய சொல் பிரயோகத்துக்கு வருது. அதனால் உமையோடும் வெள்ளை விடை மேல்னு வரும். நீங்கள் ஒன்று வேணால் நீங்கள் போய் உட்காந்து நீங்கள் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணுங்கள். அந்த பதியத்தை எடுத்து பாருங்கள். எல்லா பாட்டிலையும் உமையம்மை பேர் வருது. உமையம்மை குறிப்பிடார். எங்கே குறிப்பிடாருன்னு என்ன சொல்லுன்னு பாருங்கள். நாளைக்கு கேளுங்க சந்தேகமாக இருந்தால் எந்த சொல்லுக்கு வரலையே சாருன்ட்டு. அதனால் சிவபெருமான் விரும்புவது மெய்ஞானிகள் தொழுது ஏற்றுவது. இந்த பாட்டில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பொருள் கொடுத்துருவாரு. மெய்ஞானிகள் தொழுது ஏற்றுகின்ற தலம். நான் ஏன் அந்த இடத்துல உங்களை வழிபாடு செய்யன்னு சொல்கிறேன்னா, ஞானசம்பந்தர் மெய்ஞானிகள் அதை தொழுதிருக்கிறார்கள். மெய்ஞானிகள் தொழுவதுமாய சீர்காதிப்பதியை தலையால் வணங்குங்க. ஞானிகள் வழிபாடு செய்த இடம்னாலுமே நமக்கு ஒரு பணிவு ஏற்பட்டு போகுது. இப்போ நம்ம சிவஞான முனிவருடைய மடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் தெரியாதவங்க என்ன சிவஞான முனிவர்னா யாருப்பா, அவர் ஏன் அங்கே வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிற போதே ஒரு மனசில் ஒரு பணிவு ஏற்பட்டு போகுது. ஆகினா மெய்ஞானிகள் வழிபாடு செய்கிற இடத்தை நாம் என்ன செய்யணும், தலையால் வணங்க வேண்டும். ஆக சீர்காழிக்கு சிரம்பணிவார் மேலானவர் என்கின்ற ஒரே கனவு தான் கலையார் என்ற. அதாவது கலை என்பது கலை ஞானிகள், கலை கற்றவர்களாக இருக்கின்ற ஞானிகள். திருவார் சிலையால் எயில் எய்து உருவார் உமையோடு உடன் ஆனான் கருவார் பொழில் சூழ்தரு காழி மறுவாதவர்வான் மறுவாரே. போடா பள்ளியிடம் போனா படிக்கலாண்டா, இல்லைன்னா எல்லாம் டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. தபார் போல எடுபட்டு போடுவேன்னுவாங்க. அது அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, இது வரைக்கும் நல்லது சொல்லிக்கினே அவங்க கேட்காத்துக்கு எடுபட்டு போடுவான்னு ஒன்றா, ஐயோ நம்ம எடுபட்டு போகக்கூடாதுன்னு போவோம். இது நெகட்டிவ் அப்ரோச்சுன்னு. பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். இது அப்படி சில நேரத்தில் அப்படியே சொல்லி ஞானிகள்லாம் அப்படியே பேசப்போது சொல்கிற மாதிரி ஜனங்களுக்கு பப்ளிக்கு சொல்கிற போது எவ்வளோ பக்குவமாக சொல்கிற மாதிரி சொல்கிற. போவாதவங்க நான் இவ்வளோ சொல்லிட்டேன், 6 பாட்டு சொல்லிட்டேன், 7வது பாட்டில் சொல்கிறேன், போவாத புட்டா
வானலோகத்துக்கே போக மாட்டேன். அதுக்கப்புறம் கைலைக்கு எங்கேருந்து போகிறது? இங்கேருந்து அடுத்த இதர லோகம்தான் முதல்ல. அதுக்கு அடுத்தது தான் ஒரு தலமாக போய் 7 உலகம் மேலே வரும். அப்படியே போயிட்டு கடைசியில் தான் கைலை. ஆக என்னால் கருவார் பொழில் சூழ்தரு காழி மறுவார் மறுவாதவர் வான் மறுவாரே. இந்த இடத்துல இந்த மறுவாதவன் சொல்கிறார் பார்த்தீங்களா, இதில் தான் வந்து சூட்சமே இருக்குது. போய் வந்துட்டா போதும். நான் சீர்காழி எத்தனையோ நாளாக போய்க்கிறேன், அங்கே உத்தியோகம் பண்ணேன், இவ்வளோ நாளாக இருந்தேன். இல்லை, அப்போ நீ அதெல்லாம் பண்ணினாக்கா அது சும்மா விசிட்டு. மறுவுதல் என்றால் உள்ளன்போடு வழிபாடு செய்தல். ஏகன் யோகம் மறுவுதல். ஏகன் என்றால் சிவபெருமானை குறிக்கிறது. அந்த பெருமான் தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தோடு இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தோடு போஸ் கொடுக்கல, அவர் யோகத்திலே இருக்கிறார். அந்த யோகத்திலே இருந்து 4 பெருமக்களுக்கு யோகத்தை சொல்றாரு. அவர் யோகத்தோடு மருவி அவரும் வாய் திறந்து சொல்லாமல் அவர் யோகத்திலே இருக்கிறார். எதிரிலே இருப்பவர்களுடைய இவருடைய பார்வையினாலே எதிரிலே இருப்பவர்களும் பெருமானுடைய உள்ளமும் இவருடைய உள்ளமும் ஒருங்கு சேர்கிறது. அவர் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பெருமை, அந்த கலை ஞானங்கள் எல்லாம் இவருக்கு வருகிறது. மறுவுதல். இதுதான் சுலபமாக நம்ம யோகத்தில் உட்காந்து யோகா செஞ்சுன்னு 5 நிமிஷம் போவோம், அரை மணி நேரம் இருப்போம், 1 மணி நேரம் யோகா கிளாஸில் போய் உட்காந்துட்டு எல்லா திங்கிங்கும் அப்போ தான் வரும். கண்ணை மூடின்னு உட்காருப்பா, பெருமானை சிந்திச்சிருனாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா குடும்பத்துக்கு போய் இருந்து இன்னும் ஆச்சு ஏதாச்சு வந்துட்டு போனோமே, நம்ம வந்த பிறகு நான் வந்து மொத்தம் பேசி முடிச்சுட்டு முடிஞ்ச உடனே அப்புறம் கவனின்னு சொல்கிற போது வந்துடுவான், அங்கேருந்து போயிடும், எல்லாம் சுற்றிடுவோம். அது யோகன் மறுவுதல் அல்ல. அதுதான் சொல்ல மறுவாதவர் என்றால் உள்ளன்போடு பெருமானை மனதிலே நினைத்து வழிபாடு செய்தல். இந்த மறுவுதல் என்று சொல்லி ரொம்ப இந்த எவ்வளோ நாள் மறுவினார் சார்னாக்கா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மறுவில் கந்தபுராணத்தை சொல்கிறாரு. பல யுகங்கள் கடந்து இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தோடு அவரது 4 உபதேசம் பண்ணது இருக்குதே, எவ்வளோ யுகங்கள் போயிருக்குதான். அவ்வளோ அளவுக்கு அவர்களுக்கு ஞானத்தை அவர் போத்தி இருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கான். நமக்கு கந்தபுராணத்தில் வர்ற செய்தி தான் அது. ஆகையினால் இந்த இடத்துல போனால் அவ்வளோ அளவு யோகத்தை மறுதல் வேண்டும் என்றால் பொழில் காழி சென்று வர வேணாம், பார்த்தா போதும்னாரு. பார்த்துட்ட பிறகு போகிற பிறகு இந்த கண்ணால் பார்க்குறோம், அகக்கண்ணாலையும் கொஞ்சம் பார்த்தல் என்பதற்கு 2 பொருள் இருக்குது. கண்ணார கண்டேன் அப்படின்னா அர்த்தம் பல நாட்களுக்கு ஞாபகம் வரும். கண்ணார கண்ட வார்த்தைகள் எப்பொழுது கண்ணார நாம் காணுகிறோமோ அந்த செய்தி நம்முடைய மனதிலே பல நாள் வீற்றிருக்கும். அந்த வகையிலே கருவார் பொழில் சூழ்தொரு காழி மறுவாதவர் வான் மறுவாரே என்று இங்கே நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. பெருமானை அடையாதவர் விண்ணுலக இன்பங்களை கூட அடைய மாட்டார். இப்போ விண்ணுலக இன்பங்களை கூட அடைய மாட்டார்னா பெருமானுடைய திருவடிக்கு போகிறது ரொம்ப கடினம் என்று சொல்கிறார். காழியார் வான் அடையார் என்கிறது. காழியார் வான் அடையார் என்கிறது என்றால் திருவார் சிலை அழகியவில், அதாவது காடியிலேயே உட்காந்துருந்தா கூட சரி கோயிலுக்கே போய் வர மாட்டான். நீங்கள் நம்ம காஞ்சிபுரத்தில் திருவேகம்பத்துக்கு போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறார். யார் போகிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருவிழா, அதனால தான் நீ பண்ணுறேன். இப்பேட்டா நீ வராத ஆளாக தானே இருக்கிற, நாங்கள் வானவாடிக்கையாட போட்டு உங்களுக்கு திருவிழா நடத்துகிற போது நான் என்னடா கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னேன், போய் வரேன்னா அது கோயிலுக்கு நான் போனேன். நான் வான வேடிக்கை பார்த்தேன், அப்படியே சாமி வந்து அதையும் பார்த்தேன். ஏகப்பட்ட நகை போட்டுக்குது பாருண்ணா. அப்போ நகை போட்டுக்கிறது வெறியும் போய்கிறாரு இவரார். அதுதான் பெருமான் வந்து உற்சவம் நடக்கிறது. அது உலக மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்ப்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் நடைபெறுது என்பதுக்கு ஒரு கான்செப்ட். கருமையாகிய சோலை மறுவாதவர் என்றால் பெருமானை அடையாதவர்கள் அர்த்தம். பெருமானத்தை மறுவுதல் என்றால் அடைதல் என்ற ஒரு கருளை இங்கே கொடுத்துருக்காரு. அரக்கன் வலியால் அரக்கன் வலி ஒல்க அடர்த்து வரைக்கும் மகளோடு மகிழ்ந்தான் சுரக்கும் புனல் சூழ்தரு காழி நிறக்கும் மலர் தூவும் நினைந்தே. பெருமானை அடையாதவர்னு ஒரு வழி சொல்லிட்டார் இல்லையா. இப்போ நமக்கு ஒரு அடைதல்னா எப்படி சார்? ஊருக்கு போய் பாருன்னு சொன்னார், பார்த்தோம். ஊருக்கு பார்த்துட்டாக்கா ஊரை மட்டும் பார்க்கல, கோயிலுக்கு போய் பாருன்னாரு, பார்த்துட்டோம். மலர் தூவி வணங்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா அவரை அடைவது எப்படின்றதுக்கு ஒரே ஒரு வரி சொல்கிறாரு. புனல் காழியிலே சென்று அரக்கன் வலியால் கவர்ந்த அரக்கனை
வலியை ஒல்குமாறு என்றால் சுருங்குதல், ஒல்குதல் என்றால் ஒல்லியா இருக்கிறான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த ஒல்லி என்று சொல்லி இந்த அடிப்படை தான் வந்தது. ஒல்லி என்றால் ஆள் ரொம்ப வடன்னு ஒல்லியாக இருக்கிறான்னா சுருங்கி போயிருக்குது ஆள் உடம்பு. அது ஒல்குதல் என்றால் அந்த அரக்கனாகிய இராவணனுடைய வலியானது சுருங்குமாறு, ஒல்குதல் சுருங்குதல் என்கின்ற பொருள் வருகிறது. அவனை தளர்ச்சியை அடைந்து மலைமகளோடு மகிழ்ந்து சிவபெருமான் இருக்கிறார். வரைக்கும் மகள் என்றால் மலைமகள், வரைக்கும் மகள் என்றால் வரை புத்திரியாக இருக்கின்ற இமாசல புத்திரி என்று சொல்வார்கள். அப்படி மலை மகளோடு பெருமான் வீட்டிருக்கிறார். அவரை என்ன பண்ணுவான்னா சுரக்கும் புனலாம். புனல் சதா சர்வ காலம் சுரந்து கொண்டே இருக்கிறால் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறதான். பெருவெள்ளமாக பெருகி வருகின்ற நீரினால் சூழப்பட்டதாக இருக்கின்ற சீர்காழிப்பதியை நினைந்து, பெருமானை நினைந்து எப்படி வணங்கணுமா? வரிசையான மலர்களை தூவுமீன்கள். முன்னோடு ஒரு இடத்துல நிறக்கும் மலர் என்றால் மலர்கள் வரிசையாக கூடுகின்றன. எந்த எந்த மலர்களை எப்படி எப்படி சூட வேண்டும் என்று இருக்கிறது. நம்ம ஐயர்கிட்ட கொண்டு போய் நம்ம பாட்டுக்கு இந்த கலரை இதை போட்டு நல்லா இருக்கும், அப்புறம் இதை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நம்ம கட்டுவோம். ஆனால் எதை எங்கே வச்சா சிறப்பாக இருப்போம் என்பதை அங்கே சிவாச்சாரியார்களுக்கும் அந்த அலங்காரத்தில் அவருக்கு பல முறை இருந்தவங்களுக்கும் நல்லா தெரியும். ஒரே ஒரு முழை 2 முழை எடுத்து போட்டால் அப்படியே தலைமையில் போட்டு சாமி போட்டு போயிடுவார். ஆனால் பல வகையிலே நீங்கள் மலர்களை எடுத்து கொண்டு போய் கொடுப்பீர்களே ஆனால் மிக சிறப்பாக அதை அலங்காரம் பண்ணுவாங்க. அதனால் நிறக்கும் மலர் என்று சொன்னால் வரிசையான மலர்களை தூவி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். பெருமானுக்கு ஏற்ற மலர்கள் கூட சொல்லலாம். அதில் எந்த எந்த மலர்கள் பெருமானுக்கு சூடுவதற்கு ஏற்ற மலர்கள் இருக்கிறது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிடைக்கிற மலர் தான். நமக்கு ஏற்ற மலர்களை தூவி பார்க்கணுன்னாக்கா நீங்கள் அந்த புஷ்ப விதிச்ச இருக்கணும். புஷ்ப விதினே ஒன்று இருக்குது. இப்போது இதில் நான் அப்படி ஒரு இது பண்ணி வச்சுக்கிறேன். நான் இந்த இந்த லீவில் இதில் உட்கார்ந்த போது, கொரோனாவில் உட்கார்ந்து 2000 ஒரு இது பண்ணேன். இவருடைய இது இருக்குது, இலங்கையில் அவர் எழுதின நூல் பெரிய புராணம் எழுதியிருக்கார். அந்த பெரிய புராணம் ஆறுமுக நாவலர் சூசனம்னு எழுதியிருக்கார். அந்த சூசனத்தில் காரைக்கால் அம்மையார் வரைக்கும் தான் அந்த சூசனத்தை எழுதியிருக்கார். நான் அப்புறம் ஐயா கிட்ட கூட பாலாவணி ஐயா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அந்த சூசனத்தில் எவ்வளோ விஷயங்கள் அவர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் வரைக்கும் தான் எழுதியிருக்கிறார். நான் என்னங்க இந்த மாதிரி எழுதி விட்டுருக்காருனாங்க. அப்புறம் அவர் சொன்னார், அதுக்கப்புறம் அவர் போயிட்ட பிறகு நாம் எழுதணும்னு சொல்லி வேற ஒரு புலவரை வைத்து மீதி எல்லா இடத்துக்கும் சூசனம் போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அது எனக்கு கிடைக்கல, அந்த வெளியிட்டிருக்கிறாங்கப்பா, அது கூட எழுதிருக்குங்கன்னு சொன்னார். அந்த சூசனத்தில் அவர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காருங்க. எல்லாம் சைவ சம்பந்தப்பட்ட நூல்களிலே இருந்து தான் நிறைய. நம்ம சாதாரணமாக சில நூல்கள் நம்ம சித்தாந்தம் படிக்கிற போது மேற்கோள்களாக வருது, பல நூல்கள் இல்லை. சரி, நம்ம உட்காந்துக்கிறமே சும்மா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படலத்திலையும் எத்தனை 40 நூல்கள்லேருந்து மேற்கோள் காமிச்சிருக்காரு. அந்த காரைக்கால் அம்மையார் வரைகிற படலத்தில் அந்த மேற்கோளே 40 நூல்களும் அப்படியே ஒரு பக்கம் எழுதி அந்த நூல்கள் அட்டையடை போட்டு எத்தனையாவது சருக்கத்துக்கு யார் இந்த படலத்துக்கு இந்த நாயனார் சருக்கத்துக்கு எழுதுகிறான்னு சொல்லிட்டு மொத்தமே போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 28 பக்கம் என்னுடைய கையெழுத்தில், சின்ன கையெழுத்தில் எழுதினேன். அப்போல்லாம் நல்ல கை ஷேக்கின அருமையாக எழுதியிருக்கிறேன். ஏன்னாக்கா அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசலாம், ஒரு நாளாக பேச முடியாது, ஒரு எண்ணிக்கை தான் சொல்ல முடியும். மேற்கோள் நூல்கள் அதில் அவர் சொல்கிறாரு, மலர்களினுடைய இது பற்றி மலர்கள் சொல்லணும். அதனால தான் அந்த மலர்களை பற்றி 4 நூல்கள் சொல்லுகிறார். புஷ்ப விதி சருக்கம்னு அதில் புஷ்ப விதின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நூல்களில் பல இருக்கு. அதனால் அந்த புஷ்ப விதியை படித்தோம்னாக்கா அந்த மலர் நம்மளால் நம்ம பண்ணுறது நம்ம பொய்யே பண்ணுற மாதிரி தெரியாது, இது தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆகையினால் இந்த புஷ்ப விதிகள் இருக்குது. ஆக மலர் தூங்க அந்த மலர்னு வரவே என்ன சொன்னேன் நான். அடுத்தது இருவர்க்கு எரியாகி நிமிர்ந்தான். இருவர் நல்லா தெரியும். உருவில் பெரியாளோடு சேரும் கருணற்பறவை கமல் காழி மறுவ பிரியும் வினை மாய்ந்தே. நீ சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தினாக்கா நீ ஒரு இடத்துல சேரணும். எங்க சேருனார், சீர்காழியில் சேருனார். சேருனா ஊரில் சேராருனாரு, ஆலயத்துக்கு போனார், வழிபாடு செய்யினார், பெருமானோட இரண்டரை கலப்பத்துக்கு உண்டான வழியை செய்யினார். ஆக பெருமானுடத்திலே நீ மறுவினால், இரண்டரை கலந்தால் உன்னுடைய வினை உன்னை விட்டு விலகும். எப்படி சிறிது சிறிதாக சந்திரனுடைய அளவு
பெருகி பெருகி வர ஒளியினுடைய அளவு கூடிக்கொண்டே வருகிறதோ அதுபோல பெருமானுடைய திருவருளோடு நாம் கிட்ட போக 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 நம்மிடத்திலே இருக்கின்ற பாவங்கள் வினைகள் அது என்ன ஆகுமா, விலகிவிடுமா. இந்த உதாரணத்தில் ஒரு சிக்கல் இருக்கு. வினை விலகி இருக்குன்னு சொன்னீங்க, திருப்பி இந்த சந்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக தேயிற போது வினை வந்து கூடிடுமா? ஞானசம்பந்தர் இந்த மாதிரி எதனா கேட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டான். அந்த விலகிற போது வினா என்னாவா திருப்பி உங்கள்கிட்ட வராது, மாய்ந்து போடுவோம். பாருங்க, மறுவ பிரியும் வினை மாய்ந்தே அதார ஓடிவிடும், உங்கள்கிட்ட வராது. அந்த அளவுக்கு ஒரு சில இடங்களில் போனாக்கா இதே தான் பண்ணாங்க. திருவாடுதுறை ஆதித்தினுடைய ஆஃபீஸ் வச்சுருந்தார் வைத்தியநாதன். நான் ஒரு திருவிடை மருதூரில் அந்த பாண்டியனுடைய வினை பிரம்மகத்தி வெளியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த பிரம்மகத்தின்னா ஆகி வச்சு விட்டுட்டு, அதான் பிரம்மகத்தி அவனை விட்டு விலகிச்சு. திருப்பின்னு அங்கேயே வாசிப்பட்ட காத்து தான் திருப்பிட்டு வருவான்னு சாமி என்ன சொல்லிட்டானே வேற வழியாக போயிடனாரு. அப்போ அது பிரம்மகத்தியெல்லாம் விலகுனாக்கா மறுபடியும் பிடிச்சிக்கும். ஆனால் பெருமானுடைய திருவருளால் விலகுவது, பெருமானுடைய திருவருளால் தான் அது விலகிச்சு. ஆனால் அது ஒட்டாது இருக்கிறது யார் பார்த்துக்குவாங்க? பெருமான் பார்த்துக்கினாரு. அவர் தான் வழி சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறேன்னு அந்த பக்கம் போட அப்படின்னு சொல்லிட்டு போனார். எதுக்குனாக்கா அந்த அந்த பெருமானுடைய திருவருளால் வருகிற வினை மாய்ந்து என்றால் அதோட வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன்னுவார் இவர் கந்தர் கண் அனுபூதியில். வினை ஓடவிடும் கதிர்வேல், ஏன்னா வேல் வந்து ஞானத்தினுடைய அடிப்படை. அதனால ஞானத்தோடு தொடர்பு வருகிற போது வினை என்ன பண்ணுமா, ஓடியே ஓடுமா. அது வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் திணையோடு மயங்கி தயங்கிடுவோன்னு சொல்லிட்டு அனுபூதியில் வரும். அதனால திருமால் பிரம்மன் ஆகிய இருவருக்கு எரியா நிமிர்ந்தான். நல்லா தெரியும் திருவண்ணாமலை வரலாறு. இருவருக்கும் பொருட்டு எரி உருவாக நிமிர்ந்த சிவபெருமான் அழகில் சிறந்த பெரியான். உரு என்பது இங்கே உரு என்றால் அழகு. அழகில் சிறந்தவளாக இருக்கின்ற பெரியாள். பெரியாள் என்றால் உமையம்மை. அழகில் இந்த பெரிய நாயகி அம்மையோடு, பெருமாட்டிக்கு பெரிய நாயகி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த அம்மையோடு அவர் எழுந்தல் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் எங்கன்னா கரு நல் கடலாம். கரு என்றால் கருமையான கடல், நல் கடல் தான் நன்மை செய்யக்கூடிய கடல். ஏன்னா இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியில் எல்லாம் பேச சொல்லுவோம், கடலிலே இருக்கின்ற செல்வங்கள் ஏராளம், நாம் கண்டது கோடியிலே ஒன்று கூட இருக்காதுன்னு. கடல்லே இருக்கிற செல்வங்களில் நம்ம எவ்வளோ இருக்கிற செல்வங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடணும், காணாவை நிறைய இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ செல்வங்கள் கடல்லே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கரிய கடல், நல்ல கடல். அப்படிப்பட்ட கடவை மட்டுமல்ல, அந்த ஊர் காழி என்ன சொல்கிறார் பாரு, கடல் கருங்கடல், நல்ல கடல். காழி வந்து வாசனை பொருந்திய காழி, கமழ்கின்ற மலச்சோலை உடையதாக காழி. அந்த பதியை மனத்தால் நினைய, மறுவுதல் என்றால் மனத்தால் நினைத. நான் ஏற்கனவே மறுவுதலுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். மனத்தால் நினைய பிரியும் வினை மாய்ந்தே, பிரிகின்ற வினையானது மாய்ந்து சென்று விடும். சமன் சாக்கியர் தாம் மலர் தூற்ற அமைந்தான் உமையோடு உடன் அன்பாய் கமந்தார் பொழில் சூழ்தரு காழி சுமந்தார் மலர் தூவுதல் தொண்டே. இப்போ சொல்லிட்டார் பாருங்க கடைசி பாட்டில். மலர் தூவுதல் சொன்னாரேடா. நான் 4 நாள் போனேன், இவ்வளோ ஏற்று போனேன், பிளாஸ்டிக் பையில் ஏற்று போனேன், இன்னொரு நாள் நிறைய எடுத்து போனேன், இவ்வளோ ஏற்று போனேன், ஒரு நாள் ஒன்றுமே இல்லை ரூமா போனேன். நிறைய தூவுங்கப்பா, மலரை எடுத்து போய் நிறைய தூவுங்க, மலர் தூவுங்க. அது கணக்கே கிடையாது, எவ்வளோ வினை நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் போனோம்னாக்கா நிறைய தூவணும். அதான் தான் சொல்கிறாரு, சமன் சாக்கியர் தாம் அலர் தூற்ற. இங்கே வந்து இந்த தமிழ் எப்படி இருக்குது பாருங்க. சமன் சாக்கியர்தா மலர் தூற்ற. இந்த இடத்துல மலர் தூற்றன்னு படித்தா சாக்கியர்கள் மலர் தூற்றுறாங்களான்னா இல்லை, அலர். சமன் சாக்கியர் தாம், சமணர்களும் பௌத்தர்களும் அலர் தூற்ற என்றால் புரளி பேசிக் கொண்டிருக்கிற அலர். அலர் என்பது புரளி பேசுதல். அலர் என்றால் புரளி பேசுதலாக இருக்கின்ற புறங்கூறுதல்னு பேர். அவர்கள் பெருமானை புறங்கூறி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் உமையம்மையோடு அமைந்தான். உமையோடு உடன் அன்பாய் அமைந்திருக்கிறான். உமையோடு இருக்கிறார், அன்போடு இருக்கிறார், ஒரு சேர இருக்கிறார்.
அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளிக்கின்ற மனம் கமழ்ந்து நிறைகின்ற பொழில் சொல்லிட்டாரு. கமழ்ந்து ஆர் பொழில்னு சொல்லிட்டாரு. அந்த காழியை எப்படி நீங்கள் செய்யணுமா, தன் மனத்தையே தியானித்து, இந்த சுமந்துன்னு இருக்குது பத்தியா, நிறைய பூவை தலை மேலே தூக்கி போய் சுமந்து இருக்குது இல்லை. சுமந்து என்றால் பெருமானை மனசில் சுமந்து. இப்போ தெரியுதா மலர் அர்ச்சனை பண்ணுற போது என்ன பண்ணணும்னு? அதுதான் அர்ச்சனை பண்ணுற போது முதல்ல ஸ்டார்ட்னு சொல்லியிருப்பாரு. அப்போ என்ன அர்த்தம்? மலரை எடுக்கிறீங்க, மறுபடியும் எங்கள் மனசில் பெருமானை நினைக்கிறீங்க, அந்த பெருமானோட நினைவோடு அவருடைய திருவள்ளியை சமர்ப்பிக்கிறீங்க. அதுதான் சொல்கிறாரு, சுமந்து என்றால் பெருமானை தங்களுடைய உள்ளத்திலேயே சுமத்தல். பலு கிடையாது, அவர் ஒன்றும் லேசானவர் தான். அது அவரை நம்ம சுமக்க சுமக்க நம்ம உள்ளத்திலே இருக்கின்ற வினை சுமைகள் லேசாக சென்றுவிடும். சுமந்து ஆர் மலர் தூவி என்றால் சிறந்த மலர்களை, பக்குவப்பட்ட மலர்களை, உரிய மலர்களை தூவுதல் தொண்டு. இந்த இடத்துல தொண்டுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார் சார். தொண்டருக்கு நிறைய இலக்கணம் இருக்குது. தொண்டருக்கு தொண்டனாம் புண்ணியமே நிறைய சொல்கிறாரு. தொண்டுக்கு இருக்கிற பல இலக்கணங்களிலே பெருமானை மனதிலே சுமந்து மலர் தூவி வழிபாடு செய்பவர் செய்கிற ஒன்று தொண்டருக்கு இருக்கிற பல இலக்கணங்களே ஒன்றாக இவர் கூறியிருக்கிறார். இது மாதிரி நிறைய இடங்களில் ஒவ்வொரு இலக்கணம் சொல்லிட்டே வருவார். அதனால் சமன் முதலியோர் அலர் தூற்றுகின்றார்கள், அடியார்கள் மலர் தூற்றுகின்றார்கள். ஷார்ட்டா சமணர்கள்லாம் அலர் தூற்றுகின்றார்கள், அடியார்கள் மலர் தூற்றுகின்றார்கள். இந்த மலர் அலறு ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். சேர்த்து படிச்சாக மலர், சேர்க்காத படிச்சாக அலறு. அதை பிரிச்சிட்டோம்னாக்கா அலர் வரும். நல்ல தமிழ் இது. ஆக அவர் பழி சொல்லுதல் பிறால் சொல்லுதலுக்கு அப்படிப்பட்ட ஞான சம்பந்தன் சொல்லிய நலம் ஆகிய ஞான சம்பந்தன் கலம் ஆர் கடல் சூழ்தொரு காழி நிலையாக நினைந்தவர் பாடல் வளரான் அவர் வான் அடைவாரே. இந்த பாடலிலே வளரானவர். இப்போ நம்ம ஓரளவுக்கு இது பாட்டு முற்றுவதில் போய் ஒவ்வொன்று படிச்சுட்டு போகிறத விட ஓரளவுக்கு இந்த செய்திகள்லாம் இருக்குது, வழிபாடு செய்வதில் செய்தி இருக்குதுன்னு சொல்ல எல்லா பாட்டையும் வச்சுக்க வேணாம். ஒரு பாடலே இருக்கிற ஒரு கருத்து. இப்போ பெருமானை மனசிலே நினைத்து, சுமந்து என்பதற்கு மனசிலே நினைத்து என்பது ஒரு பொருள் கட்சிது இல்லையா? அப்போ நான் மலர் வழிபாடு செய்கிற போது என்ன பண்ணணும்? பெருமானை சுமந்து செய்ய வேண்டும் என்கின்ற இது மாதிரி ஒரு நல்ல செய்திகளை மனசில். அதுதான் இவர் சொல்கிறாரு, நலம் ஆகிய ஞான சம்பந்தன் என்றார். உலகத்திலே இருக்கின்ற சமயத்தவர்களுக்கு, உலக உயிர்களுக்கு பக்குவம் அடைவதற்காக நன்மை கொடுத்திருக்கின்ற சிவபெருமான் ஞான சம்பந்தன் கலமார் கடல் சூழ்தொரிகாரி என்றால் கலங்கள் சூழ்தற்பட்டதாக. கலம் என்றால் ரெண்டுமே இருக்கும் சார். அது சில ஒரு தப்பா போட்டார் அவர், அடுத்த பதிகமும் அதில் இருக்கும். வேற ஒன்று, நலம் ஆகிய ஞான சம்பந்தன் கலமார் கடல் சூழ்தறி காழி. இல்லை ஏன்னா குழந்தைகளை எதுவுமே கொடுங்க, படிக்கிட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு படிச்சு பாரு, எழுத்துக்கூடி படிங்கன்னு கற்றுக் கொடுக்க வேண்டியது தான். நலம் ஆகிய ஞான சம்பந்தன், உலக நன்மைக்காகவே பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவராக இருக்கின்ற ஞான சம்பந்தன் கலமார் கடல் சூழ்தறி என்றால், கடல் என்றால் இருக்கணும்னாக்கா ஆழ்ந்து இருக்கணும். ஆழ்ந்த கடல் எங்கே இருக்கணும்னாக்கா அது அந்த ஆழ்ந்த கடலாக இருந்தால்தான் அங்கே மரக்கலங்கள் வரும். அந்த காலத்தில் மரக்கலங்கள் தான். இப்போ தான் கடல்களில் இந்த கப்பல்லாம் கடல் உள்ளவே நுழிஞ்சு போகிற கப்பல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல். அதனால் காலம் நிறைந்த கப்பல்கள் வருவதாக இருக்கின்ற சூட்காழியிலே நிலையாக நினைந்தவர் என்றால் பெருமானை சதா சர்வ காலம் தம்முடைய மனத்திலே இருத்தி நினையாக நினைதல் தியானிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம இருந்த இடத்துலேயே சீர்காழி மனசை தியானிக்கிறோம். போயிட்டு வந்தவங்க நீங்கள் அப்படியே மனசில் இருந்து இந்த கேமராவை ஃபோக்கஸ் கொண்டு போகிற மாதிரி அப்படியே மனசில் எடுத்தும் போய் அப்படியே கிட்ட நீங்கள் நல்ல சிந்தனை பண்ணி போயிட்டே இருக்கிற போது எந்த டூர் போனோம், அந்த வண்டியில் எத்தனாவது சீட்டில் உட்காந்து போனோம், அங்கே கிட்ட போன போது என்ன நடந்தது, அங்கே போகிற போது எப்படி போனோம், படிக்கட்டில் இறங்கணுமா, தண்ணி ஏற்றி தொளிச்சோமா, சாமி பார்த்தோமா, அது கூட எப்படின்னு மொத்தம் மனசில் வருங்க. அதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்த நம்ம பார்ப்போம். அது கிடைக்கிற வாய்ப்பு தான் நமக்கு. சில நேரத்தில் போனால் கொடுக்கணும் ஓடியாந்துருவோம். ஏன்னா நான் பல முறை ஐயா கூட எஸ்எஸ் கூட போகிற போது ஒரு நேரத்தில் ஒரு அனுபவம். சில நேரத்தில் டைம் ஆகும், சரி உணவு தயாராக வரலனாக்கா அப்போ பார்த்தாக்கா அப்போ ஒரு புதிய இடங்கள்லாம் அதே ஆலயத்தில் பல இடங்களை பார்க்க வரைக்கும். அதுமாக நிலையாக நினைந்தவர் என்றால் பெருமானை நினைக்கலாம். பெருமானை நினைப்பதற்கு நமக்கு எல்லாம் வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னாக்கா உணர்ந்தால் கிடைக்கும். இப்போ நம்ம என்னையா இருந்தாலும் இந்த திருமுறைகள் அப்படியே
இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லுவாங்களாங்க, அதை சொல்லாதீங்க. நோ 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 நோ. சைவத்தில் அவரவர்கள் வினைக்கு அவரவர்களுக்கு நன்மைக்கு அவரவர்கள் தான் வழிகாட்டுவது தான் அவர் நினச்சாருன்னா ஒன்றும் நடந்து, அவர் நினச்சா நடக்கணுன்னாக்கா நம்ம பாட்டுக்கு பேரை கொடுத்துட்டு நம்ம பாட்டு வீட்லேயே இருக்கலாமே நினைங்கன்ட்டு. அது விஷயம். அவர் வந்து நினச்சின்னு தான் இங்கே நடந்துட்டு இருக்குது, பயன்படுத்திக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். நம்ம பயன்படுத்திக்கலனாங்க அவர் நினச்சி என்ன பண்ணுறது? அவ்வளோதான். அது சில நேரத்தில் இப்போ நமக்கு வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் அனுபவம் கிடைச்சிருக்கும். நமக்கு எதிரான செயலை செஞ்சுருப்பாங்க, அந்த செயலுடைய தாக்கம் நம்ம மனசில் இருக்கும். அந்த தாக்கத்தினால என்ன ஆகுனாக்கா நம்ம உலகத்துக்கு வாரி வாரி வழங்கின்னு இருப்போம். எனக்கு ஒருத்தர் வந்து 5 ரூபா கொடுக்க மாட்டேன்ட்டார். ரொம்ப சொந்த உறவினர் தான், உண்மை. 5 ரூபாயை கேட்டேன், டே உனக்கு நேரத்தில் 5 ரூபா போட, 5 ரூபா கொடுத்து இன்னும் படிப்பு தேவையா ஒரு தேவை 5 கொடுக்கல. ஆனால் அவங்க வந்து அந்த 5 ரூபா கொடுக்காததனுடைய எஃபெக்ட் நான் போச்சா, இது கொடுக்கல பற்றியா அப்படின்னு நினச்சின்னு வந்தேன். இப்போ நான் வந்து அங்கேருந்து வந்து சரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு கூலி வேலை அது இது செஞ்சு அந்த விவசாயம் எங்களுடைய நெசவு தொழிலோட கூலி வேலை செஞ்சு அந்த 5 ரூபா சரி பண்ணி எப்படியோ போட்டு ரெடி பண்ணிட்டு வந்த பிறகு அவர் மேலே நான் பழி வச்சுக்கல. இப்போ நான் நினைக்கிறேன், அவரே அந்த மாதிரி நம்மை கொடுக்காமல் அனுப்பவில்லை என்றால் நம்ம உழைக்கிற உழைப்பு வந்து அது வந்து இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா வாரி கொடுத்துங்கிறேன் இன்னைக்கு. அப்போ கெடுத்து கூட என்ன ஆகி போதும், நன்மையாக போடும். அதுதான் நம்ம பக்குவப்பட்டவருடைய உண்மை. பிறர் செய்கிற கெடுதலை அதான் சொன்னேன், ஒருவர் நமக்கு துன்பம் செய்தாலும் நமக்கு வந்து பாடம் புகட்டுகிறது. வாழ்வையை நம்ம வந்து பாடமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது. அடுத்து நம்ம போவோம். சரி சரி. போன வரைக்கும் எத்தனை பாட்டு போதோ அப்படி போவோம். திருவிழிமிழலை நான் ஏன்னா திருவிழிமிழலை நமக்கு வந்து பதிகம் ஏற்கனவே 15, அதாவது நம்ம வந்து பதிகம் 11வது பதிகத்தில் திருவிழிமிழலை படிச்சிருக்கிறோம். முதல் திருமலையை படிச்சுட்டு இருக்கிறோம். திருவிழிமிழலை 20வது பதிகம் படிச்சிருக்கிறோம். திருவிழிமிழலை 2 பதிகங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் திருவிழிமிழலுடைய வரலாறு கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் பெருமான் வந்து திருவிழிமிழலை போகிறாரு, ஒரு முறை தான் அவர் திருவிழிமிழலை போகிறார். சில பதிகளுக்கு 2 முறை போகிற இடங்கள்லாம் இருக்குது. திருவிழிமிழலை ஒரு முறை தான் போனார். அந்த விழிமிழலை என்பதற்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்கும். விழிமிழலைக்கு வந்து திருமால் சக்கரம் பெறும் பொருட்டு தன்னுடைய கண்ணை கொடுத்த இடம். நம்ம திருமால் பூரையும் சொல்லுவாங்க. ஆனால் திருமால் சக்கரம் பெரும் பொருட்டு நாள்தோறும் 1000 தாமரை மூட்களை கொண்டு அர்ச்சித்து ஒரு நாள் இல்லாமல் போனதுனால தமது தாமரை போன்ற கண்ணை எடுத்து பெருமானுக்கு போட்டார் என்றால் அது சொன்னார். அடுத்தது அந்த சீர்காழிக்கு இன்னொன்று இருக்கிறது. அப்பரடிகளும் ஞான சம்பந்தரும் அங்கே இருந்திருக்கிறாங்க. பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். நீண்ட நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தின் போது அவருக்கு காசு பெற்ற இடம்லாம் இருக்குது, படிக்காசு கொடுத்துருக்கிறாரு. இவர்கள் மடங்கள் தனித்தனியாக என்றைக்கு அங்கே இருக்கிறது. சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறோம், நம்ம விவரமாக சொல்ல வேணாம். விண்வெளி விமானம் ஒன்று அங்கே கொடுக்குறது. இவ்வளோ திருவிழிமிழைக்கு இவ்வளோ செய்திகள் இருக்குது. விண்வெளி விமானம் விஷ்ணுபால் அங்கே வந்து தாபிக்கப்பட்டது, திருமாலினால் தாபிக்கப்பட்டது. மூலஸ்தானுக்கு பின்னால் பார்மதி பரவேசனுடைய திருவுருவங்கள் இருக்கின்றது. காழிக்கோலத்தை சம்பந்தருக்கு இறைவர் காட்டி அழியும். இந்த இடத்துல சம்பந்தர் இருக்கிற போது சீர்காழிக்கு போவாதியே, சீர்காழியில் இருக்கிற கோலத்தை இங்கே இவருக்கு பெருமான் காட்டி இருக்கிறார் என்ற அந்த பெருமானுக்கு மணக்கோல திருவிழா இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. மணவாள பெருமான் திருவடியிலே திருமால் கண்ணை பழித்து அர்ச்சித்த அடையாளம் இன்னும் இருக்கிறது. இங்கே திருமால்பூரில் கையில் வந்து திருமால் கையில் இருக்கும் அந்த கண். ஆனால் அங்கே இவருடைய கண் பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறது. அதனால தான் சுவாமிக்கு பேரே நேத்திர ஆர்ப்பணேஸ்வரர், வீழி அழகர். இந்த 2 பேர் சுவாமி இருக்குது. அம்மை சுந்தராம்பிகை தலவிருஷம் வீழிச்செடி. வீழி செடிகள் இருந்தாலும் அது வீழி மிடலைன்னு வந்தது. வீழி என்பது ஒரு வகையான தாவரம், செடி தாவரம். அது தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம். இதில் இந்த ஊரை பற்றி 68 கல்வெட்டுகள் ஆராய்ச்சியாளர் நம்ம கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க. இவ்வளோ செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னது. அப்படியா?
அப்படியா? பரவாயில்லையா? பெருமானாலாம் ஊக்கம் இருக்கிறவங்களும் செய்வார். அதில் அடுத்தது வேடுவர் விளாங்கனியை நிவேதி தலம் இருக்கு. யார்? மிழலை குறும்பர் என்கிற ஒரு வேடுவர் விளாங்கனியை செய்திருக்கிறார். ரதி தேவி வழிபட்டார். வதிஷ்டர், காமதேனு இவரெல்லாம் வழிபட்ட தலம். சம்பந்தர் அந்த இடத்துல நீண்ட நாள் தங்கியிருந்ததுனால பதியங்கள் அதிகமாக இருந்தாலும் சீர்காழி அளவுக்கு இல்லை. சம்பந்தர் 14 பதியங்களை அந்த தலத்துக்கு பாடியிருக்கார். சம்பந்தரால் பாடப்பட்ட தலங்கள் 14, அப்பரால் பாடப்பட்ட தலங்கள் 8, சுந்தரால் பாடப்பட்டது 1, சேந்தனார் 9ஆம் திருமுறையிலே திருவேழிமலை பற்றி பாடுகிறாரு. நல்லா தெரியும். அந்த இது ஏகநாயகன இமையவர் கரைசினி தொடங்குகின்ற பதிகம் திருவேழிமலை பதிகமே பாடிக்கிறாங்க. அதனால் அவ்வளோ பெருக்கூடியது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டம் சாலையிலே இருக்கின்றது. திருச்சிறுகுடி என்கின்ற ஊருக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்கிறது. பெரிய புராணத்தில் 2443வது பாட்டில் இந்த பதிகத்தை பற்றி வருது. நம்ம முன்னே சடையார் புனல் உடையார் என்ற பதிகத்தை அப்போ படித்தோம். அப்போ நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆக 2448, 43 போன்ற திருவேழிமலை இருந்த செய்தியை சேக்கிழார் சொல்லியிருக்கிறாரு. ஞானசம்பந்தர் வரலாற்றில் 544, 545 சொல்லியிருக்காரு. நாவுக்கரசர் வரலாற்றையும் அந்த பதிகங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதை ஏற்கனவே சொன்ன காரணத்தினால் அதை விட்டுட்டு நம்மளுடைய பதிகத்தை இப்போ நம்ம பார்க்க போகலாம். திருவிழிமிழலை இதில் அறையார் விரி கோவண ஆடை நரையார் விடர் ஊதி நயந்தான் விரையார் பொழில் வீழிம் மிழலை உரையால் உணர்வார் உயர்வாரே. இங்கே இன்னும் ஒரு சிறப்பான கருத்து சொல்கிறார். இப்போ போன பதிகன்னு பார்த்தோம். அங்கே போய் பார்த்தவங்க, சாமி தரிசனம் பண்ணவங்க அப்படின்னாங்க. இங்கே ஒரு குறிப்பு நம்ம கொடுக்குறாரு. எப்போ போய் பார்க்க போகிறோம் என்னான்ட்டு. இங்கே திருவேழிமலை பற்றி சொல்ல கேட்டு திருவேழிமலையுடைய தகவல் இதுவா, அந்த செய்தி இதுவா என்று உரைக்க பிறர் சொல்ல கேட்டு ஒரு உணர்ந்தவர்களுக்கு கூட உயர்வு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்ன பாருங்க, அரை ஆர் விரி கோவண ஆடை, இடுப்பிலே வரித்து கட்டப்பட்ட விரிந்த கோவண ஆடையையும் வெண்மை நிறம் பொருந்திய விடை ஊர்தி, வெண்மையான நிறத்தை உடையதாக இருக்கின்ற நரை ஆர் விடைன்னு சொல்கிறேன். நரை என்றால் வெண்மை. தலை நரைச்சி போச்சுன்றோம் இல்லையா, தலை வெள்ளையாக போச்சுன்னு அர்த்தம். அதை சொல்லாத அப்படியே நரைச்சி போச்சு. பித்த நரன்னு ஒன்று, அதான் நரைச்சான் போச்சு சொல்லிட்டு போடுறேன். எப்படியா இருந்தாலும் நரைச்சி போச்சு. நரையார் விடை ஊர்தி என்றால் நரை என்பது வெண்மைன்னு அர்த்தம். வெண்மையாக இருக்கின்ற வெள்விடை ஊர்தின்னு சொல்லுவாங்க. நரையார் விடை ஊர்தி நயந்தான், அப்படிப்பட்ட பெருமான் விரும்பி இருக்கின்ற பெருமான். வெள்விடையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், கோவண ஆடையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். விதியன்னே அவையிலையான். விடையை ஊர்தியாக ஏற்றுக்கொண்டோம், கோவண ஆடையை உடையதும் பெருமான் விரும்பி ஏற்றுக்கொண்டதான். இதெல்லாம் சில என் தலையெழுத்து நான் கோவண ஆடை கட்டிக்கிறது இல்லை. இவைகள்லாம் நமக்கு உலகத் தெருவுகளுக்கு பார்த்தா ஒரு இழிவாக எளிமையாக தெரியும். ஆனால் அவற்றை பெருமான் ஒரு காரணத்தை பொருட்டு உலகம் உய்தி பெறுவதற்காகத்தான் விரும்பி ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட சிவபெருமான் விடையூதி நயந்தான். நயந்தான் விரும்பி ஏற்றுக்கொண்டான. இதை இருக்கின்ற இடம் விரையார் பொழில் வீழி மிழலை என்றால், விரை என்பது மனம். விரை என்பதற்கு மனம், வாசனை இருக்கின்ற பொழில்களால் சூழப்பட்டதுமாகியிருக்கின்ற திருவிழிமிழலிலே புகழை உரையால் உணர்வார். உரை என்பதற்கு 2 பொருள் இருக்கிறதுங்க. வாயிலே சொல்லி உரைத்தல் என்பது சொல்லுதல், இன்னொன்று உரை என்பது கோனார் தமிழ் உரை. அங்கே உரைன்னு என்ன அர்த்தம்? விளக்கமாக எழுத்து மூலமாக இருப்பது. அதுதான் சொல்கிறது. நூல்களாலும் உணரலாம், பேச்சாலும் உணரலாம். ஆக இவரை உணர்வதர்களுக்கு உயர்வு அடைவார்கள். ஆக அறிந்து கொள்வதற்கு இப்போ என்ன, அதை பற்றி படி, அதான் திருமுறை படின்றணும். திருமுறை ஏன் படிக்கணும்? ஓதுவது ஒழியேல். இல்லை, ஓதுவது ஒழியேல் என்று சொல்கிற போது நான் ஆயுசு முடியும் படிச்சுனே இருப்பேன்றது இல்லை. இறைவனுடைய புகழை உடையதாகியிருக்க நூல்களை சதா சர்வகாலமாக ஓதிக்கொண்டே இருத்ததை ஒழிவாமல் செய்வாயாக அப்படின்னு தான் அர்த்தம். அதான் உரை நான் சொல்லுதான். அதுதான்
பெரியவங்க முதல்ல இதெல்லாம் வந்து இந்த செய்தியெல்லாம் முதல்ல உரையாவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நூலாக வந்தது. எப்போ நூல் வந்தது? நமக்கு தொழிற்புரட்சிக்கு அப்புறம் தான் நூலே வந்தது. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். தொழிற்புரட்சி இருந்தால் தான் எங்கேயோ இருந்ததுலாம் நூல் வடிவிலே கிடைச்சிது நமக்கு. அதனால் வீழிமிழலை தியானிப்பவர்கள் உயர்வு அடைவார்கள் என்று சொன்னது கோவண ஆடையும் ஊதியையும் பெருமான் நயன்தான் என்கின்ற செய்தி விரும்பி ஏற்றுக்கொண்டதான். அதனால் நரை என்பதுக்கு வெண்மை சொல்லிட்டோம். அடுத்தது புனைதல் புரிபுன் சடை தன்மேல் கணைதல் ஒரு கங்கை நயன்தான் கங்கை கரந்தான் வினையில்லவர் வீழி மிழலை நினைவில்லவர் நெஞ்சமும் நெஞ்சே சொல்ற வீழிமிழலையே எல்லாருடைய நிலையில இருக்கின்ற வீழிமிழலைய உங்கள் நிலையில் வச்சிக்கனாகா உன் நெஞ்சு ஒரு நெஞ்சமா எவ்வளோ அருமையாக கேட்பார். புனை நல் புரி புன் சடை. புனைதல் என்றால் புனையக்கூடியவற்றை, அதாவது மலரால் அலங்கரிக்கப்பட்ட. புரி புன்சடை என்றால் புரி என்றால் முறுக்குகளை உடையது. இந்த புரி என்றால் முறுக்குகளை உடையதாக இருக்கின்ற சிவந்த சடையான். எத்தனை சொல்லிட்டார் பாருங்க. புனைதல் என்றால் மலர்களை சூடியிருக்கின்ற, புரி என்றால் முறுக்கு ஏறியது, புன்சடை என்றால் சிவந்த சடை, அதன் மீது களைதல் ஒரு கங்கை கரைந்தான் என்றால் அந்த அம்மையார் வந்து கணைதல். கணைதல் என்றால் கணச்சிங்கனே வர்றான், ஆரவாரத்தாடு வருகிற ஒரு கங்கையை. கங்கை எவ்வளோ வேகமாக பகீரதன் தவத்தில் படிக்கலாம். வரும்போது ஆரவாரித்து வருகிற கங்கையை கணைதல் ஒரு கங்கை, ஒப்பற்ற கங்கை, கனைத்து உலக சுழிகளை உடையதாக இருக்கின்ற கங்கை, வேகமாக வருகிற கங்கையை கரந்தான். அப்படிப்பட்ட சடை மேலே கரந்தான். சாதாரணமான சடை இல்லை அது. அந்த சடைக்கு இலக்கணம் சொன்னார். புனைதல் புரி சடை புன் சடை இவ்வளவும் இருக்கிற சடை மேலே கம்முன்னு கடைன்னு சொல்லிட்டு கங்கையை வச்சு அதெல்லாம் ஒன்றுமே எஃபெக்ட் வராத மாதிரி ஆரவாரிக்கிற கங்கையை அமைதியாக உட்காரு சொல்ல. கங்கை கரந்தான், கங்கையினுடைய வேகத்தை இல்லாமல் செய்தான். கரந்தெல்லாம் மறைத்தல், அந்த வேகத்தை அப்படியே குறைத்து மறந்தான். வினை இல்லவர் வீழி மிழலை. திருவீழிமிழலை வணங்குறவங்களுக்கு முதல் எடுத்த உடனே ஒரு அடையாளம் கொடுத்துறாருங்க. தீவினை இல்லாத மக்கள். வினை இல்லவர்னா நல்வினை இருக்குதான். இப்போ வினை என்று 2 வினை இருக்குது இல்லையா? வினை இல்லவர்னா நல்வினை இல்லையாப்பா, வணங்குதல் நல்வினை அல்லவா? ஆனால் இந்த வினை இல்லவர் என்றால் தீவினை இல்லாதவர்கள். வணங்குபவர்களுக்கெல்லாம் நல்வினை இருக்கிறது, தீவினை இல்லா. வினை இல்லவர் என்பது தீவினை இல்லாதவர்கள் வாழுகின்ற திருவீழிமிழையை நினையாதவர் நெஞ்சம் ஒரு நெஞ்சமோ, அதாவது எதிர்மறையிலே சொல்லியிருக்கிறாரு. ஆக நினைவார்கள் அவருடைய நெஞ்சம் நெஞ்சமே அல்ல என்கிற ஒரு கருத்து சொல்கிறார். அதனால் நம்ம எதிர்மறையிலே சொல்வது ஒரு இலக்கணம். போன முறை போன பதிகத்திலையும் ஒரு இடத்துல அது மாதிரி 7வது பாட்டில் என்ன சொன்னார். அழவல்லவர் ஆடியும் பாடி எழவல்லவர் எந்தை அடிமேல் விழவல்லவர் வீழி மிழலை தொழவல்லவர் நல்லவர் தொண்டே. பெருமானை நினைத்து இப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அப்படியே அடிக்கடி சொல்கிறார். பெருமானை நினைத்து என்ன பண்ணணுமா? அழவல்லவர் ஆடியும் பாடியும் எழவல்லவர். அப்படிப்பட்டவர்கள் எதனால் அழவல்லவர், ஆடியும் பாடியும் எழவல்லவர். பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஆடி பாடலாம், ஆடலாம், பாடலாம். அப்படிப்பட்டவர்கள் திருவடி மேல் விழவல்லவர். திருவடிகளே திருவடி தாமரையே சரணம் என்று விழுந்து தலையே நீ வணங்கா என்ற வகையிலே அதாவது 5 வகையாக வணங்குதல் பெண்களுக்கும் 8 வகையாக வணங்குதல் நமக்கும் சொல்லிடுறாங்க இல்லையா? அந்த வகையிலே விழுந்து வணங்குபவர்கள் அடியவர்கள். அப்படிப்பட்ட அடியர்கள் இருக்கிறாங்களாம். எப்படி இப்போ நேற்று ஒரு நியூஸ் வந்தது. காஞ்சிபுரத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. வடபகுதியில் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறாங்க. கன்னியாகுமரி ராமேஸ்வரமாக தெரியல. எப்படி போகிறாங்கன்னா, நம்ம அங்கே கைலாயம் போனோம் பார்த்தோம் இல்லையா? விழுவாங்க, திருப்பினு எழுந்துவாங்க, திருப்பினு அங்கேருந்து மார்க் பண்ணுவாங்க, அப்புறம் படுப்பாங்க, அப்புறம் எழுந்துவாங்க. அதே மாதிரி இங்கே 6 பேரும் இன்னும் வந்திருக்காங்களாம். இப்போ அவங்க இப்போ அங்கேருந்து வடபகுதியிலேருந்து வருகிறார்கள். இப்போ அதே மாதிரி சேர்ந்து இப்போ காஞ்சிபுரத்தை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஃபோட்டோவோட போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவோட தினமலர் பேப்பர் தான் விடுறாங்க. சார் 4 பேர் அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுருவாங்களாம். 2 பேர் அவங்க உதவி செய்வதற்கு வராங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு முறையும் அவங்களே கையில் துணி ஏற்றாருவாங்க.
துணி என்பது விரிப்போடு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டை எடுக்கணும். இவங்க விழுந்து எழுந்துப்பாங்க, உடனே அந்த ஷீட்டை எடுத்து மறுபடியும் விரிச்சிக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து விரிப்பாங்க. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உதவி பண்ணி போய் 4 பேர் 2 பேர் உதவி பண்ணி வழிபாடு செய்து இப்போ காஞ்சிபுரம் வந்து ராமேஸ்வரம் போகிறாங்க. ராமேஸ்வரமும் நான் வந்து இது கன்னியாகுமரியே தெரியல, அது எனக்கு அது ராமேஸ்வரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒன்றா இது இப்போ முந்தா நாள் நம்ம ஊரை பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுங்க அவங்க நாள் அது பாட்டு இருக்கும் சார். கைலாயமலை இல்லை, அதுக்கு அவங்க இது அதுக்கு பர்மிஷன் இருக்குது சார். ஒரு பக்குவமாக தான் வாங்க வாங்க பக்குவமாக தான் வந்திருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவர்களே உணவு சமைத்து சாப்பிட்டு தங்குறாங்க. தங்க இடம் இருக்கும்போது உணவு சமைச்சு சாப்பிட்றாங்க. கூட இருக்கிறவங்க யாராவது பொருள் வாங்கி கொடுத்தாக்கா உணவு பொருளே வாங்கிறதில்ல, உணவு சமைப்பதுக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுத்தா அதை வச்சு நான் சமைச்சின்னு போகிறேன். இது வந்து பேப்பரில் தெளிவாக போட்டு. அப்போ அடியில் விழ வல்லவர் தொழ வல்லவர், தொழுகையில் எப்படி முறை இருக்குது பாருங்கள். நம்மலாம் நினச்சி பார்த்தா ஒரு பயமா. நம்ம போகிறோம் கைலாயத்தில் எப்படின்னா, நான் ஒரு வாட்டி தான் அவங்க போய் என்ன பண்ணாங்க கும்பினே இருந்தாங்க பாரு. அவங்க கூட அப்படி போய் ஒரு 10 அடி போட்டேன். அந்த 10 அடி ரிவர்ஸ் வரதுங்காட்டி எனக்கு 1.5 மணி நேரம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, டயர்டு போட்டு. அதனால் காரணம் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு வழிபாட்டில் எவ்வளோ முறை இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். அழவல்லவர் ஆடியும் பாடியும் எழவல்லவர் எந்தை அடிமேல் விழவல்லவர் வீழிமிடலிலே இருக்கிறவர்கள். வீழிமிடலிலே இருக்கிற அடியார்கள் இத்தகைய வழிபாடுகளை செலுத்தி இறைவனுடைய தெருவுகளை பெறுவதற்காக சதா சர்வ காலம் முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள். அப்படி தொழுகின்றவர்கள் அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் இருக்கிற இடத்தை தான் தொண்டு செய்பவர்கள். ஆகையினால நீங்கள் வந்து சீர்காழிமடையில் தொண்டு. இப்போ தொண்டை பற்றி ஒரே பாட்டு, இந்த பாட்டில் வேறு ஒன்றுமே இல்லை. தொண்டு என்பது பெருமானை தொழுவதிலே பல வகை இருக்கிறது. நம்ம போன பாட்டில் என்னென்ன சொன்னோம். மலை தூவிடணும், வரிசையாக தூவிடணும், சுமந்து தூவிடணும், பல வகையிலே சொன்னார். இதில் வந்து ரொம்ப அருமையாக இந்த பாட்டில் தொண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொண்டிலே ஒரு வகைன்னு சொன்னார் போன பதியத்தில். இப்போ அவர் தொண்டர் வந்து மிடலே இருப்பவர்கள் திருவீழிமிடலை தொழ வல்லவர் நல்லவர். ஆக திருவீழிமிடலே இருப்பவர்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருக்கிறார்கள். அவளை பற்றி முதலே நம்ம சொல்லிட்டார் பாட்டிலே. உரையின் மூலமாக தெரிந்து கொண்டு கூட நீங்கள் அந்த தலத்தை வழிபாடு செய்யலாம் சொல்லியிருக்காரு. நமக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு பார். சீர்காழியை வந்து தொழுங்கொன்னாரு, கண்டு தொழுங்கொன்னாரு அப்படி சொன்னேன். அடுத்தது அழுதும் ஆடியும் பாடியும் விழுந்தும் தொழ வல்லவர் தொண்டில் நல்லர். தொண்டு என்பதற்கு ஒரு அடையாளமாக செயல்பாடுகளை இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆடுவார் அன்பர் கூடுவார் தாளம் போடுவார் ஐயே மெத்த கடினம் உனதடிமை நந்தனார். இதெல்லாம் செய்கிறாங்க. உனக்கு தொண்டனாக இருக்கிறது ரொம்ப கடினமான வேலையாக இருக்குதப்பா. தில்லையில் தான் போய் பாடுறாரு, தில்லை மதில் பட்டு பண்ணார். ஆகையினால இதெல்லாம் இந்த அடியில் விழுதல் என்றால் பெருமானுடைய திருடிகள் அப்படியே விழுந்த தன்வசமற்று ஆனந்த மேலிட்டுதால் விழுதல் பேர். அந்த மாதிரி இருக்கிற ஒரு தன்மை விடுது. உறவம் பூரி புன்சடை தன்மேல் அறவும் அறை ஆர்த்த அழகன் விரவும் பொழில் வீழி மிழலை பரவும் அடியார் அடியாரே. உறவம் புரி புன்சடை, அதாவது வலிமை பொருந்தி இருக்கின்றதாக இருக்கின்ற சிவந்த சடை. புன்சடை என்பது போன பாட்டிலே அதான் சொன்னோம், சிவந்த சடை. உறவும் புரி என்றால் உறவும் தான் உறவும்னு சொல்லியிருக்காரு. வலிமையுடையதாக இருக்கின்ற, வலிமையை வெளிப்படுத்தி நிற்பதாக இருக்கின்ற சிவந்த சடைமுடி மீது இடையிலும் பாம்பை அணிந்து கொண்டிருக்கிறார். இங்கே பாம்பை டபுள் 2 in 1 வச்சிட்டார். தலையிலையும் பாம்பு இருக்குது, இடையிலையும் பாம்பு இருக்குது. அந்த சடை புன் சடை, வலிமை பொருந்திய சடை. அதில் இது ரெண்டும் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமான் என்ன சார் இதெல்லாம் அக்லியான விஷயமா இருக்குதேன்னாக்கா, ஐயோ அப்படின்னு நினச்சிடாது. அவர் அழகர் சொல்றார் பாருங்க. அறவும் அறையாத்து ஆனாலும் அவர் காண்புலருக்கு அழகாக விளங்குகின்றார் அழகன். அப்படிப்பட்ட பெருமான் விரவி இருக்கு என்றால் விரவ சூழ்ந்ததுமான திருவிழிமிழை. இந்த விரவும் என்பதை பொழில்கள் கொண்டார். பொழில் விரவும் வீழிமிழலை. பெருமானுக்கு விரவுதல் இல்லை, அங்கே பெருமான் வீட்டு இருக்கிறார். பொழில் விரவும் வீழிமிழலை என்றால் பொழில்கள் நிறைந்து இருக்கின்ற சூழ்ந்திருக்கின்ற வீழிமிழலையை பரவும் அடியார் அடியாரே. உண்மையான அடியார் அந்த யோ
பார்க்கணும்னா அதை பார்க்கணையா, கும்பிடணும்னா அது கும்பிடணையா, அடியார்னாக இப்படி தான் இருக்கணையா அப்படின்ற மாதிரி பெருமானை விரவி சூழ்ந்ததுமான திருவிழிமலையை பரவி எவர் துதிக்கின்றார்களோ அவர்கள் அடியாராக நிச்சயமாக மாறுவார்கள். நமக்கு எத்தனை அடியாருக்கு உண்டான இலக்கணம் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒன்றை பிடிச்சா உறுதியை பிடிச்சான்னு பிடிச்சிக்கலாம். பல சாய்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு பாட்டு பார்க்கலாம். கரிதாகிய நஞ்சு அணிகண்டன் வரிதாகிய வண்டு அரை கொன்றை விரிதார் பொழில் வீழி மிழலை உரிதா நினைவார் உயர்வாரே. வீழி மிழலையை நாம் வழிபாடு செய்வதற்கு உரிய தலமாக கொள்ளுவார்கள். இங்கே ஒரு குறிப்பு கொடுக்குறார். நிறைய தலங்களை பற்றி நான் சொல்லின்னு வருவேன். ஏதாவது ஒரு தலத்தை பற்றி நீ மனசில் ஒன்று பிடிச்சிக்கோ. எல்லாத்தையும் பிடிச்சிக்கினாக்கா ஒன்றும் சரியில்லை. ஆகையினால இந்த வீழிமிழலை பற்றி இவ்வளோ சொல்லின்னு வரேன். வீழிமிழலையே தனக்கு உரிய தலமாக கருதுவோர்கள் சிறந்த அடியவராவர். ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். பல பதியங்கள் அவர் சொல்லின்னு வரும்போது வணங்குவார் அப்படின்னு சொல்லிடுவார். அதை உரியதாக நினைத்து வணங்குவார்கள். அவர்கள் உயர்வை அடைவார்கள் என்றால் உயர்வுகள் என்று விடையிலிருந்து ஈக்க பெறுவார்கள் என்று பெறுது. அந்த ஊர் எப்படி இருக்குன்னா விரிதார் பொழில் சூழ் வீழிமிழலை. விரிந்த பரந்த அளவிலே இருக்கின்ற ஒரு 4-5 மரம் மாற்றம் இருக்குது, 4-5 சின்ன சின்ன கிராமம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. ஏராளமான விரிந்த பொழில்களை சூழியதாக இருக்கின்ற வீழிமிழை இருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? கரிதாகிய நஞ்சு அணிகண்டன். பெருமான் என்ன சொன்னார்? ஒளி பொருந்திய நஞ்சன் நீல நேரத்துக்கு சொன்னார். அதே நேரத்தில் அந்த நீலத்தை உண்டதுனால பெருமான் கண்டம் கரியராக இருக்கிறது. கரியதாகிய நஞ்சினை உண்டு அதனை அணியாக நிறுத்திய நீலகண்டம். உண்டதுன்னுமோ கரும்பு நஞ்சு தான் அது. ஆனால் பெருமானுடைய கண்டத்தில் வந்ததுனால அது என்ன ஆகிப்போச்சு? அழகாக இருக்குதான். அதனால தான் முன்னே போன பதியத்தில் வந்தது நீலகண்டம் பேர் வந்தது. ஒளி பொருந்திய நீலகண்டம் சொன்னார். அத்தகைய கண்டத்தை உடையனாக இருக்கிற பெருமான் கொன்றைகள் வரிதாகிய வண்டு அறை கொன்றை விரி தார்புழை என்றால் இப்போ இந்த மரங்கள் சொன்னார். அதில் அழகான கொன்றை மரங்கள் அதிகமாக வீட்டிருக்கிறது தான். கொன்றை மரங்கள் விரிந்த மலை போல கொத்தாக மலர்கின்ற சோலையம் பொழில் வீழி மிழலை. அப்படிப்பட்ட ஏராளமான மலர்கள், கொன்றை மலர் பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காருங்க. அப்படிப்பட்ட தலத்தை உரிமையோடு நினைக்கலாம். யாரும் எனக்கு பட்டா இருக்கிறவங்களாம் வராத, பட்டா எல்லாம் வராத, இந்த ஊர் வராதுன்னு சாமி நினைக்கவே மாட்டார். உரிமையோடு நினைக்கலாம். அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இந்த வகையில் உரித்து என்றால் உரிது போலவும், வரித்து என்றால் வரிது போலவும் என்க. இந்த வரித்து என்பது வரிது போலவும், உரித்து என்பது உரிது போலவும் என்கின்ற நம்ம பொருள் வந்தது. இங்கே பொருள் கொள்வதற்காக ஆகுபெயராக போட்டுக்கொள்ளலாம். அப்படிப்பட்டது சடையார் பிறையான் சரிபூத படையான் கொடி மேலு அதோர் பைங்கண் விடையான் உரை வீழி மிழலை அடைவார் அடியார் அவர் தாமே. அடியாருக்கு உண்டான இலக்கணங்களை பலவற்றை சொல்லிட்டு இருக்காரு. தொண்டருக்கு உண்டான இலக்கணத்தையும் முதல் பாட்டில் நல்லா சொன்னார். வடி வீழுதல் மலர்ன்னு. இதில் விடையான் உரை வீழி மிழலையிலே அடைவார். ஆக திருவீழிமிழையை மனதிலே நினைவு சொன்னோம், உரையால் உணர்ந்து கொள்ளுங்கள் சொன்னோம், அங்கே வழிபாடு செய்யுங்கள் சொன்னோம். அங்கே செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் வரும். அப்படி இருக்கிற போது பெருமானை சென்று இப்போ கைலாயத்தெல்லாம் நம்ம மனசெல்லாம் நினச்சிக்கினே இருக்கிறோம். சாதாரணமாக போட முடியுது? கைலாயத்துக்கு போகணும்னு நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தபோது சில நேரம் போக முடியாத சூழல் இருக்கிறது. அவன் அழைத்து சென்று வந்தோம் என்று தான் நம்ம நினைக்கிறோம். இப்போல்லாம் இருக்கிற நிலைமை பார்க்குற போது அதுபோல் பெருமானை நம்ம மனசில் நினச்சி உருக என்ன பண்ணார்? அவரு வாடா நேரில் வந்து பாரு, நான் எப்படி இருக்கிறேன் பாருன்னு சொல்கிற மாதிரி விடையான் உரை வீழி மிழலை அடைவார் அவர் அடியார் தாமை என்றால் சிவபெருமான் உரைகின்ற திருவீழிமிழையை அடைபவர்கள் அடியார் என்றால் சிறந்த அடியாராக மாறுவார்கள். எல்லாம் அடியார் தான். ஆனால் நேற்று அடியாராக இருக்கலாம், நாளைக்கு அடியாராக இருக்கலாம். இப்போ என்றால் அடியார்களிலே சிறந்த அடியாராகலாம். பழடியார் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. புத்தடியார் பழையடியார் மாணிக்கவாசகர் அழகாக சொல்லியிருக்கார். அதனால் அடியார்களையே புத்தடியார்களாம், நல்ல அடியார்களாக மாறலாம். அப்படிப்பட்ட திருவீழிமிழையை அடையுங்கள். சடைமிசை சூடியது இங்கே பிறைமதியை சடையில் இருக்கிறது. பூதப்படை பெருமான் இருக்குது. இது வரைக்கும் இந்த பாட்டில் 16 பாட்டில் பூதப்படையை பற்றி வரல, இப்போ தான் வருது. பெருமான்கிட்ட பூதப்படைகளை அவனுக்கு உடைமையாக உடையவன். அந்த கொடி மேலே இருக்கிற விடை ஒரு அடையாளம் கொடுக்க ஆரம்பிக்கல. பசுமையான கண்களாம், பசிய கண்களை உடைய ஒற்றை விடை, ஒரே விடைய உடையவன். ஜத மாடு கிடையாது, ஜோடியா மாடு கிடையாது, ஒற்றை விடைய உடையவன்.
அப்படிப்பட்ட விடையாற்றை கொடிகளிலே உடையவனாக இருக்கின்ற பெருமான், அவனை அடைபவர்கள் சிறந்த அடியவர்கள். நம்மளாம் சிறந்த அடைவர்களுக்கு தான் முயற்சி செய்கிறோம் என்பது. ஆக இயங்குகன் பைங்கன் என்றால் பைங்கன், பைங்கன் என்றால் பைங்கூழ்னு வருது பார்த்தீங்களா? பைங்கூழ் என்றால் பசுமையான பயிர், கூழ் என்றால் பயிர், பைங்கூழ் என்றால் பசுமையான கூழ். இங்கே பைங்கன் என்றால் பசுமையான கண்களை உடையது தான் அந்த மாட்டுக்கு. பசுமை ஈண்டு இளமை குறித்து பைங்கன் என்றால் பைங்கன் வெள்ளேறு வரும் இதே தொடரில். பைங்கன் வெள்ளேறு என்றால் பசுமையானது இளமையானதுன்னு அர்த்தம். அந்த காலை இளமையான காலை. பெருமான்கிட்ட போயிட்டா எல்லாம் அப்படியே இருந்தது இருக்கும், மாறுமான்னு. அதுங்களுக்கு நரை திரை மூப்பு சாக்காடு கிடையவே கிடையாது அந்த இடத்துல. ஆகையினால அடுத்தது என்ன போதுங்களா? சரி, நான் அடுத்த வாரம் இதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். அடுத்த வாரத்தில் இதையும் அடுத்த பதிவில் முடிச்சிடலாம். சாரி, மன்னிக்கணும், நாளைக்கு முடிச்சிடலாம். நான் திங்கட்கிழமை எங்கள் வழிபாட்டில் சொல்கிற மாதிரி அடுத்த வாரம் வந்துடுவேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.